தேவனுக்கு மகிமையுண்டாவதாக. இந்த அற்புதமான காலை நேரத்தில் கர்த்தர் உங்களோடு இடைப்பட்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. 1 பேதுரு 2வது அதிகாரம் 9ஆம் வசனத்தை எல்லாரும் இணைந்து தேவனுடைய வார்த்தையை நாம் வாசிக்கும்படியாக இருக்கிறோம். பக்கத்தில் வேதம் இல்லாதவர்கள் இருப்பார்கள் என்றால் உங்களுடைய வேதத்தை நீங்கள் கொடுத்து அவர்களுக்கு உதவி செய்யும்படியாக உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனத்தை எல்லாரும் இணைந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிக்கலாம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். வேதம் எப்படியாக நமக்கு போதிக்கிறது. ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதற்காகவே தேவன் நம்ம என்ன செய்திருக்கிறார்? அழைத்திருக்கிறார். அப்போ எதெல்லாம் அழைப்போடு சம்பந்தப்படுகிறதோ அதுவெல்லாம் நமக்கு ஆசீர்வாதமாக தேவன் வைத்திருக்கிறார். இந்த குறிப்பிட்ட வசனத்தில் நாம் கவனித்து பார்க்கக்கூடிய வார்த்தை என்னவென்றால், புண்ணியங்களை அறிவிக்கும்படி நம்மை வரவழைத்திருக்கிறார். சொல்லுங்கள், எதை அறிவிக்கும்படி? புண்ணியங்களை. அப்போ அந்த புண்ணியங்களை, அதாவது தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளை அறிவிக்கும்படி அழைத்திருக்கிறார். அப்போது ஆண்டவர்களுடைய வார்த்தையை அறிவிப்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம். இது யாரோ ஒரு சிலருக்கு மாத்திரம் கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம் அல்ல. யாரெல்லாம் இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறாரோ அவர்கள் எல்லாருக்கும் இந்த அறிவிக்கக்கூடிய ஆசீர்வாதமான ஒரு ஊழியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென். ஆக கிறிஸ்துமஸ் வருது என்பதனால இயேசுவை குறித்து சொல்ல வேண்டும் என்பது போல அல்ல. இது ஒரு வாழ்க்கை முறையாக மாற வேண்டும். அதை தான் நம்முடைய வாழ்க்கையில் முக்கியப்படுத்த வேண்டிய ஒரு சத்தியமாக இருக்கிறது. கடந்த வாரத்தில் நாம் கவனித்து பார்த்த விஷயத்தை நினைப்பூட்டும்படியாக விரும்புகிறேன். என்னவென்றால், அந்தகார இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு சொல்லுவோம். எந்த இருளுங்க? அந்தகார இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். அப்போ இருள்னா என்ன என்பதை நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். 3 விஷயங்கள். 1 அறியாமை, 2வது இயலாமை, 3வது அடிமைத்தனம். சொல்லுங்கள், அறியாமை, அப்புறம் இயலாமை, அடிமைத்தனம். இதுதான் இருளுக்கு உள்ள அர்த்தமாக இருக்கிறது. அப்போ இந்த இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். ஒளி என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் எதை, வார்த்தையிலிருந்து எதை நம்ம கற்றுக்கொள்கிறோம்? அறிவு, ஆற்றல், ஆளுகை. சத்தமாய் சொல்லுவோம். எதுங்க? அறிவு, ஆற்றல், ஆளுகை. இந்த 3 விஷயத்தை கர்த்தர் நமக்கு கொண்டு வர கொடுக்க அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். அதற்காகவே நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆக இன்றைக்கு 9ஆம் வசனத்தில் ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை நாம் கவனிக்கும்படியாக இருக்கிறோம். என்ன என்று நாம் பார்ப்போம் என்றால், தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. சதமாய் சொல்லுங்கள், என்ன சந்ததிங்க? தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சந்ததி. இப்போ நீங்கள் இன்றைக்கு இந்த நாளில் ஆலயத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள் என்று கேட்டால், நீங்கள் ஆலயத்தில் வர வேண்டும் என்று நீங்கள் யூ மேட் அ கான்ஷியஸ் சாய்ஸ். நீங்கள் ஒரு தீர்மானம் செய்தீர்கள். ஞாயிற்றுக்கிழமையில் நம்ம ஆலயத்துக்கு போகணும்னு ஒரு தீர்மானம். அது நல்ல தீர்மானம் தான். ஆனால் கோயம்புத்தூரில் பல நூற்றுக்கணக்கான ஆலயங்கள் இருக்கிறது. நூற்றுக்கணக்கான ஆலயங்கள் இருக்கும் பொழுது இந்த ஆலயத்துக்கு வர வேண்டும் என்று இந்த ஆலயத்தை நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள்? தெரிந்து கொண்டீர்கள். நான் சொல்லுவது எத்தனை பேருக்கு புரிகிறது? அப்போ இன்றைக்கு தெரிந்து கொண்டது போல என்றைக்குமே தெரிந்து கொள்ள வேண்டும். நான் சொல்வது வேலையும் கொள்ள முடிகிறதா? இப்போ நிறைய சர்ச் இருக்கிறது இல்லையா? நிறையா, எல்லாமே ஆண்டவருடைய ஆலயங்கள், எல்லாரும் தேவ மக்கள். ஆனால் இந்த இடத்தில் நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் இந்த இடத்தை என்ன செய்திருக்கிறோம்? தெரிந்தெடுத்து நம்ம வந்திருக்கிறோம். அப்போ ஆண்டவர் அதுபோல உலகத்தில் பல ஆயிரம் பல கோடி மக்கள் இருந்தாலும் அவருடைய ஆசீர்வாதம் ஒருவருக்குள் வர வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் மக்களை என்ன செய்கிறார்? தெரிந்து கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். அவள் ஆண்டவர் என்ன தெரிந்து கொண்டிருக்கிறாரா அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருந்துச்சுன்னா, இன்னைக்கு காலையில் நீங்கள் ஆலயத்தில் அமர்ந்திருப்பதே உங்கள் மேல் தேவன் அன்பு வைத்திருக்கிறார் என்பதற்கு மிகப்பெரிய அடையாளமாக இருக்கிறார். பக்கத்துங்களை பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்கள் மேலே ரொம்ப அன்பு வச்சிருக்கிறார். அதனால தான் இன்னைக்கு ஆஸ்பத்திரியில் இல்லாமல் எங்கே உட்காந்துருக்கிறோம்? ஆலயத்தில் இருக்கிறோம். ஆஸ்பத்திரிகளுக்காக ஜோமன், அவங்களுக்கும் ஆரோக்கியம் ரொம்ப தேவை. இந்த நாட்களில் வினோதமான வித்தியாசமான வியாதிகள் எல்லாம் கொண்டிருக்கக்கூடிய நாட்களில் கர்த்தர் நம்முடைய அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை நம்மை விட்டு விளக்குவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்போ ஆண்டவர் எப்படி தெரிந்து கொள்கிறார் என்பதை நாம் கவனித்து பார்க்க வேண்டும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன செய்யும்? விடுதலையா. இப்போ எபேசியர் 1ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தை வாசிக்க போகிறோம். 3, 4, 5, 6 இந்த 4 வசனங்களுக்குள்ளதாக தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் எப்படி இருக்கிறது என்பதை ரொம்ப அற்புதமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆக சத்தியத்தை கட்டாயம் புரிந்து கொண்டால்தான் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் எல்லாரும் இணைந்து தேவனுடைய வார்த்தையை நாம் வாசிக்கலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே
ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இப்போ 3ஆம் வசனம் சொல்லுகிறது, இல்லை நம்ம இந்த வசனத்தை பிரித்து நம்ம கவனிப்போம் என்றால், அதாவது ஆங்கிலத்தில் ரொம்ப அற்புதமாக இருக்கிறது, பிளஸட் பி காட் என்று இருக்கிறது, ஆசீர்வதிக்கப்பட்ட தேவன் என்று இருக்கிறது. அப்போ ஆசீர்வதிக்கப்பட்ட தேவன் நம்ம என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். என்னிடத்துல ஏதாவது ஒன்று இருந்தால்தான் உங்களுக்கு தர முடியும். ஏன்ட்டையே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அதை உங்களுக்கு நான் என்ன செய்ய முடியாது? தர முடியாது. அப்போ ஆசீர்வாதம் தேவன் எனக்கு தர வேண்டும் என்றால் முதலாவது அவர் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும்? ஆசீர்வதிக்கப்பட்டவராக இருக்குவான். ஆண்டவர்கிட்ட போய் நம்ம கேட்குறோம், ஆண்டவரே கடவுளே இது எனக்கு இந்த விஷயம் எனக்கு புரியல, நீர் தான் சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கும்போது அவர் சொல்றார், எனக்கே புரியலப்பா அப்படின்னு சொன்னார்னா அவர் நமக்கு உதவி செய்யக்கூடிய நிலையில் அவரே இல்லை. அப்போ 3ஆம் வசனம் எப்படி சொல்கிறது என்றால், அவர் ஆசீர்வதிக்கப்பட்டவராக அப்படின்னா என்ன அர்த்தம்? சகலத்தையும் உடையவராக இருக்கிற அப்படின்னால் நம்முடைய தேவைகள் சகலத்தையும் நமக்கு கொடுக்க அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். அதை நம்ம மறுபடியும் பிரித்து நம்ம கவனித்து வாசிப்போம் என்றால், அவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர் மாத்திரமல்ல, அவர் நம்மை என்ன செய்கிறவர்? ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். மறுபடியும் நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்றால், ஆசீர்வாதம்னா என்ன என்கின்ற ஒரு கேள்வியை கேட்போம் என்றால், நமக்கு வேண்டிய தேவன் மனிதனுக்கு என்று கொடுத்திருக்கிற சகல நன்மைகளை ஆசீர்வாதத்தினுடைய ஒட்டுமொத்தம், அது ரட்சிப்பை நமக்கு ஒரு அடையாளமாக கூட நம்ம சொல்ல முடியும். அப்போ 3ஆம் வசனத்தை நம்ம திரும்பி நம்ம கவனித்து வாசிப்போம் என்றால், நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை என்ன செய்திருக்கிறார்? ஆசீர்வதித்திருக்கிறார். அப்போ இங்கே மறுபடியும் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, யார் மூலம் ஆசீர்வதிக்கிறார் என்று ஒரு கேள்வி கேட்போம் என்றால், வேதம் சொல்லுகிறது கிறிஸ்துவுக்குள்ளாக, அதாவது கிறிஸ்துவின் மூலமாக நம்மை அவர் என்ன செய்கிறாராம்? ஆசீர்வதிக்கிறார். அதனால தான் இயேசு சொல்றாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன், என்னால் அன்றி ஒருவனும் பிதாவின் இடத்துல என்ன செய்ய முடியாது? சேர முடியாது. பிதாவுகிட்ட என்ன இருக்கிறது? நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் அவரிடத்திலிருந்து நமக்கு என்ன செய்யக்கூடியதா இருக்கிறது? வரக்கூடியதா இருக்கிறது. ஏன் இப்படி ஒவ்வொரு வார்த்தையா நம்ம கவனிக்கிறோம் என்று கேட்டால், நம்ம இதை விளங்கி கொண்டால்தான் நம்ம கர்த்தர் தெரிந்து கொண்டது எவ்வளவு பெரிய ஒரு அற்புதமான விஷயம் என்பதை நாம் புரிந்து அதுக்கான மகிமையை கர்த்தருக்கு நாம் செலுத்த முடியும். அப்போ கிறிஸ்து இயேசுவின் மூலமாக அதை செய்கிறார். மறுபடியும் ஒரு வார்த்தையை கவனித்து பார்ப்பீர்கள் என்றால், ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை என்ன செய்திருக்கிறாராம்? ஆசீர்வதித்திருக்கிறார். இன்னொரு வார்த்தை இருக்கிறது, உன்னதங்களிலே இருக்கிறார். அப்ப இந்த ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக நமக்கு கொடுக்கிறார். ஆனால் இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் எங்கே இருக்கிறதாம்? உன்னதங்களிலே. உன்னதங்கள் சொல்லும் பொழுது இன் ஹெவன்லி பிளேசஸ், உன்னதங்களிலே தேவனுடைய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். இப்போ உன்னதத்தில் இருக்கிற ஆசீர்வாதம் கோயம்புத்தூர்ல வாழக்கூடிய நமக்கு என்ன செய்ய வேண்டும்? வர வேண்டும். நான் சொல்வது எத்தனை பேர் புரிந்தாமேன்னு சொல்ல முடியும்? ஆண்டவர் ஆசீர்வாதம் வச்சிருக்கிறார். அவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர். அவர்கிட்ட இல்லாதது ஒன்றுமே கிடையாது. எல்லா நன்மையும் அவரிடம் உண்டு. அவரிடம் எல்லாம் இருந்தாலும் அவரிடம் இருக்கக்கூடிய நன்மை இப்பொழுது யாருக்கு வர வேண்டும்? எனக்கு வர வேண்டும். எனக்கு வர வேண்டும் என்றால் அதை எப்படி என்னிடம் கொடுக்கிறார், அதுக்கு என்ன முறையை கையாளுகிறார் என்பதை நாம் கவனித்து வாசிப்போம் என்றால், 4ஆம் வசனத்தை நம்ம கவனிக்கலாம். வாசிப்போம். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்காக அவர் உலக தோற்றத்துக்கு முன்னமே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொள்கிறார். அப்ப தேவனுடைய ஆசீர்வாதம் யாருக்குள்ள வருகிறது என்று கேட்டால், வேதம் இங்கு நமக்கு போதிக்கிறது, அவர் யாரை தெரிந்து கொள்கிறாரோ அவர்கள் மூலமாக தம்முடைய ஆசீர்வாதத்தை என்ன செய்கிறார்? வெளிப்படுத்துகிறார். பைபிள் இப்படி சொல்லுகிறது. ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணி, நோக்கம் என்னவென்றால் உன் மூலம் பூமியில் இருக்கிற சகல ஜனங்களும் என்ன செய்யப்பட வேண்டும்? ஆசீர்வதிக்கப்படணும். அப்போ ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வரணும்னா ஒரு சேனல் வேணும். சிறுவாணி டேம் இல்லையா, ரொம்ப நாள் நிரம்பி இருக்கிறது என்று பேப்பரில் வாசித்திருப்பீர்கள். அது ரொம்ப அங்கே நிரம்பி இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். ஆனால் அங்கே இருக்கிற நிரம்பி இருக்கிற தண்ணி உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து சேரணும் அப்படின்னா அங்கேருந்து என்ன கனெக்ஷன் கொடுத்துருக்குறாங்க? ஒரு பைப் கனெக்ஷன் கொடுத்து, அங்கே இவ்வளோ பெரிய பைப்பு ஆரம்பித்தது நம்ம வீட்டுக்கு வரும்பொழுது ஒரு சின்ன பைப்பாக வந்தாலும் ஒவ்வொரு நாளும் தண்ணி வருது. அல்லேலூயா. அப்போ அங்கே நிறையா இருக்கிறது. ஆனால் அங்கே நிறையா இருக்கிறது எங்கே வரணும்? சர்ச் ரோட்டுக்கு வரணும். அப்போ தான் நம்ம வீட்டுக்குள்ளே என்ன வரும்? தண்ணி வரும். ஆண்டவர் சகல ஆசீர்வாதத்தை உடையவராக இருக்கிறார். ஆனால் குப்பக்கோணாம்புதூரில் இருக்கிற உங்களுக்கு அது வந்து என்ன செய்ய வேண்டும்? சேரணும் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் சொல்றாரு, நான் அவர்களை தெரிந்து கொள்கிறேன் என்று சொல்றார். அப்போ எப்படி தெரிந்து கொள்கிறார்? கிறிஸ்து இயேசுவுக்குள். வேதம் சொல்லுகிறது, உலக தோற்றத்துக்கு முன்னமே
உங்களை என்னையும் அவர் என்ன செய்திருக்கிறாராம், தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உலக தோற்றத்துக்கு முன்னமே உங்களை என்னையும் தெரிந்து கொண்டது எதற்காக? வாழ்க்கையில ஒன்றும் இல்லாமல் போறதுக்கா? வாழ்க்கையில நஷ்டமடைந்து கொண்டிருப்பதற்கா? அல்லது வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் இல்லாமல் இருப்பதற்கா கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார்? இல்ல இல்ல, பைபிள் சொல்லுகிறது, உலக தோற்றத்துக்கு முன்னமே கர்த்தர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டதின் நோக்கம் என்னவென்றால், ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் கர்த்தர் உங்களையும் என்னையும் நிரப்பும்படியாக விரும்புகிறார். புரிந்தவர்கள் கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாம். அப்ப எப்ப தெரிந்து கொண்டார்? உலக தோற்றத்துக்கு முன்னமே தெரிந்து கொண்டார். எதற்காக, எதன் அடிப்படையில் தெரிந்து கொள்கிறார் என்று நீங்கள் ஒரு கேள்வி கேட்பீர்கள் என்றால், பைபிள்ல 4ஆம் வசனத்தில் நீங்க வாசிக்கலாம், அன்பில் என்று ஒரு வார்த்தையை நீங்கள் கவனிக்க முடியும். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம். அன்பு தான் பேசிக்கா இருக்கிறது இல்லையா? ஹவு டஸ் காட் சூஸ்? தேவன் எப்படி ஒரு ஆளை தெரிந்து கொள்கிறார் என்று கேட்டால், வேதம் சொல்லுகிற வண்ணமாகவே தேவன் எப்படி இருக்கிறார்? அன்பாகவே இருக்கிறார். அன்பாக இருக்கக்கூடிய தேவன் உங்களை தெரிந்து கொள்வார் என்றால் எதன் அடிப்படையில் தெரிந்து கொண்டிருக்கிறார்? சொல்லுங்க, இது ரொம்ப கஷ்டமான விஷயம் கிடையாது அல்லவா? அன்பாகவே இருக்கக்கூடிய தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருப்பார் என்றால் எதன் அடிப்படையில் தெரிந்து கொண்டிருப்பார்? அன்பின் அடிப்படையில் தான் தெரிந்து கொண்டிருப்பார். ஆகையினால் தான் பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? தேவன் தம்முடைய ஒரே குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்துருளி, சொல்லுங்கள், இவ்வளவாய் உலகத்துல கடமைக்காக செய்யல, இவ்வளவாக நம்மேல் அன்பு வைத்ததின் விளைவு ஆண்டவர் உங்களை என்ன செய்திருக்கிறார்? தெரிந்து கொண்டிருக்கிறார். மறுபடியும் அந்த வசனத்தை நம்ம பிரித்து தான் கவனிக்க வேண்டும். எந்த நோக்கத்திற்காக என்று கேட்டால், பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமற்றவர்களுமாக இருக்கும்படி. பரிசுத்தம் உள்ளவர்கள் சொல்லும் போதே டு பி செப்பரேட்டட், ஸ்பெஷல் அண்ட் ஸ்பெசிபிக். தேவன் தமக்கென்று பிரித்தெடுத்து விசேஷம் உள்ளவர்களாக நம்மை மாற்றும்படியாகவே அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். சரி, இதெல்லாம் பாருங்கள், ஆதியில தெரிந்து கொண்டிருக்கிறார், இந்தந்த நோக்கங்களுக்காக தெரிந்து கொண்டிருக்கிறார். அதனுடைய விளைவை 5, 6 ஆகிய வசனங்கள்ல நம்ம கவனிக்கலாம். 5ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 5, 6 வசனங்கள் எல்லாரும் இணைந்து வாசிக்கலாம். பிரியமானவர்களுக்குள் தாம் நமக்கு தந்துள்ள தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். 7ஆம் வசனம் வாசிப்போம். அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவம் மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கு. இப்போ 2 விஷயம் நம்ம கவனிக்கணும். சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், ஆண்டவர் தெரிந்து கொண்டு நம்மை ஆசீர்வதிப்பதின் ஒரு நோக்கம், பிரதான நோக்கம் என்னவென்றால், நாம் தேவனுக்கு புகழ்ச்சியாக இருக்க வேண்டும். சொல்லுங்க, யாருக்கு புகழ்ச்சியா இருக்கணும்? அதனால தான் பைபிள் ரொம்ப எளிமையா சொல்லுகிறார், புறஜாதிகளுக்குள்ளே நான் உன்னை நிந்தையாக என்ன செய்ய மாட்டேன், வைக்க மாட்டேன்னு சொல்றார். ஏன் நிந்தையாக வைக்க மாட்டேன் என்றார் என்று கேட்பீர்கள் என்றால், நம்ம நிந்தையா இருந்தோம்னா அது அவருக்கு என்ன கிடையாது? சொல்லுங்க, என்ன கிடையாது? புகழ்ச்சி கிடையாது. சில நேரங்கள்லாம் பசங்கள்லாம் ரொம்ப குறும்பு பண்ணும்போது பெற்றோர் சில நேரத்தில் சொல்லுவாங்க, இப்படி சொல்றது நீங்க கேட்டிருக்கலாம், நம்மளை பார்த்து கூட சொல்லியிருக்கலாம், வெளியில போய் என் பையன் சொல்லிடாத அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த லட்சணத்தை நீ வெளியில சொன்னீங்கன்னா அது யாருக்கு அவமானம்? எனக்கு அவமானம்னு நாமே இப்படி நிதானிப்போம் என்றால், நம்மை படைத்த ஆண்டவர் நீங்களும் நானும் புகழ்ச்சியா இருக்கணும்னு விரும்புகிறார், ஆசீர்வாதமா இருக்கணும்னு விரும்புகிறார். புரிந்தவர்கள் கை உயர்த்தி அல்லேலூயா சொல்ல வேண்டும். ஆக அந்த ஆசீர்வாதமா நீங்களும் நானும் இருப்பதற்காக இல்லையா என்ன பண்ணியிருக்கிறார் என்று கவனித்து பார்ப்பீர்கள் என்றால், 6ஆம் வசனத்தில் ஒரு அற்புதமான வார்த்தை இருக்கிறது. தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை கிறிஸ்து இயேசு மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி என்ன செய்திருக்கிறார்? முன்குறித்திருக்கிறார். ரொம்ப எளிமையான விஷயம் என்ன என்று கேட்டால், நீங்களும் நானும் அவருக்கு புகழ்ச்சியா இருக்கணும் என்பதற்காக உங்களுக்கு ஒரு வீடு, ஒரு காரு, ஒரு காடு இல்லையா, ஒரு மாடு, இதையெல்லாம் கொடுத்து ரொம்ப புகழ்ச்சியா இரு என்று சொல்வது அது போதாது. அங்க ரொம்ப அற்புதமான வார்த்தை என்னவென்றால், நீங்கள் அவருக்கு புகழ்ச்சியா இருக்கும்படியாக உங்களையும் என்னையும் தன்னுடைய சொந்த பிள்ளையாக மாற்றியிருக்கிறார். கைவேற்றி அல்லேலூயா. நான் என்ன புதுசா வேற எதுமோ வினோதமா சொல்லுவீங்கன்னு நினைச்சேன். வினோதம் கிடையாது. எல்லா ஆசீர்வாதங்களும் தேவனோடு நமக்கு இருக்கிற உறவின் விளைவாக தான் வரும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எதன் விளைவாக தான் வரும்? உறவின் விளைவாக. நான் சொன்னேன்னால ஒரு உதாரணம் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு நினைப்பூட்டும்படியாக விரும்புகிறேன். ஒரு வீடு இருக்கிறது, அந்த வீட்டுக்கு முன்னாடி ஒரு பிச்சைக்காரர் வந்து இல்லையா, பிச்சை எடுக்கக்கூடியவர் கேட்குறார், ரொம்ப பணிவாக தாழ்மையாக கேட்குறார், அம்மா ஏதாவது உதவி செய்யுங்கன்னு கேட்டால் உள்ள இருக்கிற அம்மா வந்து 5 ரூபா கொடுத்துட்டு போறாங்க உதாரணத்துக்கு. ஆனால் உள்ளுக்குள்ளேயே ஒரு சத்தம் கேட்குது, அம்மா 200 ரூபா எடுத்திருக்கிறேன் அப்படின்னு ஒரு சத்தம் வருது. அது யார் சத்தம்? வீட்டினுடைய பையனுடைய சத்தம். 5 ரூபா கொடுத்தவனுக்கு வேற எந்த பதிலும் கிடையாது. ஆனால் 200 ரூபா எடுத்துக்கிட்டேன்னு சொன்னவங்ககிட்ட அம்மா கேட்குறாங்க, அது போதுமா, இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கோ. என்ன வித்தியாசம்?
அப்படிதான் எடுத்துட்டு வந்தீங்களா? நான் சொல்ற வேலையும் கொள்ள முடிகிறதா? என்ன வித்தியாசம்? உள்ளுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு என்ன இருக்கிறது? உறவு இருக்கிறது. 200 ரூபாய் எடுத்திருக்கிறேன்னு சொல்லும் பொழுது அம்மா என்ன சொல்றாங்க? இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கோ, கையில பத்தாம போயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம் என்று சொல்றாங்க. பொல்லாதவர்களாகி நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது தம்மை நோக்கி வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு கர்த்தர் நன்மையானதை கொடுப்பது. கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப கவனிச்சு பாருங்க, பைபிள் எப்படி போதிக்கிறது நமக்கு. இந்த ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கும்படியாக நமக்கு இந்த பொருள் இதெல்லாம் கர்த்தர் கொடுப்பார். அதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. அதுக்கு காட்டிலும் மேன்மையான விஷயம் என்னவென்றால், அவர் நம்மை தெரிந்து கொண்டதின் நோக்கம் ஆசீர்வாதங்கள் எல்லாம் வந்து சேர வேண்டும் என்பதற்காக உங்களை என்னையும் ஏதோ பொருளை கொடுத்து ஆசீர்வதிக்கிறவர் அல்ல, உங்களையும் என்னையும் தன்னுடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு உறவின் மூலமாக சகலத்தையும் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஆனால் தான் பைபிள் சொல்லுகிறது, நாம் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அவரை அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகார். நம்ம கடந்த வாரங்களில் கற்றுக்கொண்டது போல, நான் இனி உங்களை வேலைக்காரன் என்று அழையாமல் நான் உங்களை என்ன என்று அழைக்கிறேன்? சிநேகிதன் என்று அழைக்கிறேன். இன்றைக்கு உங்களுடைய தேவையை முக்கியப்படுத்தாதீங்க. அது தேவை இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த தேவையை பார்க்கிலும் தேவனுக்கும் உங்களுக்கும் இருக்கிற உறவை நீங்கள் முக்கியப்படுத்துவீர்கள் என்றால் இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படக்கூடிய விஷயங்களாக இருக்கிறது. இன்றைக்கு நிறைய நேரங்களில் இமீடியட் நீட், அதாவது இப்பொழுது இருக்கிற தேவை தான் நமக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. சில நேரங்கள்லாம் குடும்பங்கள் நடக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கிறது. இல்லையா, ஒரு பையன் வந்து கடந்த வாரத்தில் கேள்விப்பட்டேன், செல்ஃபோன் கூட உங்களால் வாங்கி தர முடியாதா அப்படின்னு சொல்லி. செல்ஃபோன்னா என்னது? என்னமோ அதுதான் இல்லையா, ஜீவனும் தீர்க்க ஆயுசுங்கிற மாதிரி நினச்சிக்கிறாங்க. அது கிடையாது இல்லையா. செல்ஃபோன் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு என்ன செஞ்சிடும்? இல்லாமல் போயிடும். ஒரு செல்ஃபோன் கூட உங்களால் வாங்கி கொடுக்க முடியலையா? எனக்கு என்ன செஞ்சிட்டீங்க அப்படின்னு ஒருத்தர் கேட்குறார். என்ன செஞ்சிட்டீங்களா? பிறந்ததுலேருந்து இவ்வளவு நாள் சோறு போட்டது யாரு? நான் சொல்ல விளையம் கொள்ள முடிகிறதா? நீ வாங்கின மார்க்கு போய் கையெழுத்து போட்டது யாரு? நான் சொல்ல விளையம் கொள்ள முடிகிறதா? அப்பெல்லாம் யோசிச்சு பாருங்க, அவங்களுக்கு ஏன் அப்படி வார்த்தை வருது அப்படின்னா, இப்போ 15 வருஷம் என்ன செஞ்சாங்கிறது அவங்களுக்கு பெருசா தோணலை. இப்போ இருக்கிற தேவை தான் எப்படி தோணுது? ரொம்ப பெருசா தோணுது. எல்லாரும் கையில வச்சிருக்காங்க, நானும் என்ன செஞ்சிருக்கணும்? கையில வச்சிருக்கணும். அதே போலதான் ஆவிக்குரிய விஷயத்திலும் ஆண்டவர் உங்களுக்கு ஒருவேளை 60 வயசு ஆயிருந்துச்சுன்னா 60 வயசு ஒவ்வொரு நாளும் கண்ணின் மணியை போல உங்களை பாதுகாத்திருக்கிறார். ஆனா அது உங்களுக்கு பெருசா தெரிய மாட்டேங்குது. ஏன் அப்படின்னு சொன்னா, இப்ப இருக்கிற தேவை தான் உங்களுக்கு ரொம்ப பெருசா தெரியுது. அது இயற்கையா இயல்பா அப்படிதான் தோணும். அதனால தான் இன்றைக்கு பிரசங்கியாரை கொண்டு கர்த்தர் உங்களிடத்துல சொல்றாரு, உங்களுடைய இப்பொழுதைய தேவையை பார்க்கிலும் நிரந்தரமாக அவரோடு இருக்கக்கூடிய உறவு ரொம்ப முக்கியமா இருக்கிறது. கை உயர்த்தி ஆமேன் என்று சொல். அப்ப எதற்காக உலக தோற்றத்துக்கு முன்னமே உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று கேட்டால், ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களும் உங்களுக்குள்ள என்ன செய்ய வேண்டும்? வந்து சேர வேண்டும் என்பதற்காக தேவன் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். 5ஆம் வசனத்தில் நம்ம வாசித்தது போல, தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக, எல்லாரும் இணைந்து வாசிப்போம். பிரியமானவர்களுக்குள் தாம் நமக்கு தந்தருளின, வாசியுங்கள், தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக. திரும்ப கவனிச்சு பார்த்தீங்கன்னா 11ஆம் வசனம் திரும்ப வாசிப்போம். மேலும் கிறிஸ்துவின் மேல் முன்னே நம்பிக்கையா இருந்த நாங்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக. 14ஆம் வசனம் வாசிங்க. அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக. இப்போ இந்த 3 வசனங்கள் எதை சொல்லுகிறது என்று கேட்டால், வாழ்க்கையில கடந்த காலமாக இருக்கட்டும், நிகழ்காலமா இருக்கட்டும், எதிர்காலமா இருக்கட்டும், நீங்களும் நான் ஆண்டவருக்கு புகழ்ச்சியா இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். கை உயர்த்தி ஆமேன் என்று சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அதனால தான் தெரிந்து கொண்டிருக்கிறார். உடனே ஆசீர்வாதம் பொத்துட்டு வராது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன செய்யும்? விடுதலையாக்கும். அதை நம்ம படிப்படியாக தான். ரொம்ப அற்புதமாக ஒரு ஊழியர் சொன்னார், ஆண்டவர் சகல வல்லமை படைத்தவராக இருந்தாலும் ஒரே நாளில் சகலத்தையும் அவரால் சிருஷ்டிக்க முடியும் என்றாலும் 6 நாட்கள் எடுத்து சிருஷ்டித்ததின் நோக்கம் என்னவென்றால், நீங்கள் வர வரத்தான் விருத்தி அடைவீர்கள். ஆமென் என்று சொல்லுங்கள். திடீரென்று என்ன செய்யாது, எல்லாமே வராது. அப்ப கவனித்து பார்ப்போம் என்றால், நாம் அவருடைய நாமத்திற்கு புகழ்ச்சியா இருக்கும்படியாக உங்களை என்னையும் கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? தெரிந்து கொண்டிருக்கிறார். இப்ப இருக்கிறது பார்த்தா புகழ்ச்சியா இல்லை, நம்மளை பார்த்தா இகழ்ச்சியா தான் எல்லாத்துக்கும் தெரியுது. ஏளனமாக தான் பார்க்குறாங்க, கேவலமாக தான் பார்க்குறாங்க. அவங்க பார்த்து பிரமிக்கப்படக்கூடிய அளவுக்கு வாழ்க்கையில் என்கிட்ட ஒன்றுமே இல்லை, பிற்படுத்தப்பட்ட ஒரு நிலையில் தான் நான் இருக்கிறேன் என்று நீங்கள் ஒருவேளை நினைப்பீர்கள் என்றால், நீங்கள் இப்பொழுது இருக்கக்கூடிய நிலை தற்காலிகமானது. நான் திரும்ப சொல்லப்போ, நீங்க இப்ப இருக்கக்கூடிய நிலை எப்படி இருக்கிறதுங்க? தற்காலிகமானது. மறுபடியும் சொல்லுங்கள், நான் இருக்கக்கூடிய நிலை தற்காலிகம். ஏன் அதை முக்கியப்படுத்தணும் என்று கேட்டால், மோசே எப்படி சொல்றார்? நீங்கள் இப்பொழுது இருப்பதை பார்க்கிலும் 1000 மடங்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். எத்தனை பேர் வாய் திறந்து சொல்ல போறீங்க, நான் இப்பொழுது இருப்பதை பார்க்கிலும்? மறுபடியும் சொல்லுவோம், நான் இப்பொழுது இருப்பதை பார்க்கிலும்
சிலர் எப்படி அது எங்கே வரப்போகுது அப்படின்னு நினைக்கிறீங்க. அது வரும். அதுக்காக தான் இப்போ சொல்லிக் கொடுக்குற ஒரு சத்தியங்கள் ரொம்ப முக்கியம். அதை கவனித்து பாருங்கள். தெரிந்து கொள்கிறார், உங்களை என்னையும் தெரிந்து கொள்கிறார். இப்போ உலகத்தில் யாரை தெரிந்து கொள்வாங்க? உலக பார்வைக்கும் தேவ பார்வைக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கிறத நீங்கள் விளையுங்கள் இல்லையா? ஹவு டஸ் த வேர்ல்டு சூஸ் பீப்புள்? உலகத்தில் எப்படி தெரிந்து கொள்கிறாங்க என்று கேட்டால், இதெல்லாம் இருந்துச்சுன்னா உங்களை நாங்கள் என்ன செய்வோம்? தெரிந்து கொள்வோம். இதெல்லாம் இருக்கணும். உதாரணத்துக்கு ஒரு வேலை என்று கேட்டால் எலிஜிபிலிட்டின்னு போட்டிருப்பாங்க. எலிஜிபிலிட்டியில் என்ன போட்டிருப்பாங்க? இந்த டிகிரி படித்திருக்கணும், இவ்வளவு அனுபவம் இருக்கணும், இந்த டிகிரி படித்து இவ்வளவு அனுபவம் இருந்தால், இந்த வயசுக்குள் இருந்தால் நீங்கள் இந்த இன்டர்வியூக்கு என்ன செய்யலாம், வரலாம் அப்படின்னு போட்டிருக்கலாம். அப்போ உலகத்தில் எதுக்கு அவங்க தெரிந்து கொண்டாலும் அடிப்படையில் என்ன வச்சிருக்கிறாங்க? சில எலிஜிபிலிட்டி ஃபேக்டர்ஸ் வச்சிருக்கிறாங்க, சில நிர்ணய காரணங்கள் வைத்திருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் உங்களை என்னையும் தெரிந்து கொள்ளும் பொழுது உலகம் தெரிந்து கொள்ளக்கூடிய விதமாக உங்களையும் என்னையும் தெரிந்து கொள்ளாமல் அவருடைய பார்வையே ரொம்ப வித்தியாசமான பார்வையாக இருக்கிறது. புரிந்தவர்கள் கை வைத்து அல்லையா சொல்லலாம். இப்போ உலக ரீதியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்களும் நானும் நம்ம தெரிந்து கொள்ளப்படுவது மிகவும் கஷ்டமான விஷயம். ஆனால் ஆண்டவர் எப்படி உங்களை தெரிந்து கொள்கிறார்? அவர் வசனம் வாசித்தா ரொம்ப அற்புதமாக இருக்கிறது. உபாகமம் 7ஆம் அதிகாரத்தில் கவனிச்சு பாருங்க. ஆண்டவர் எப்படி பார்க்குறாரு, உலகம் எப்படி பார்க்குது? உலகம் உங்கள்கிட்ட பணம் இருந்தால் ஒரு மாதிரி பார்க்கும், பணம் இல்லைன்னா வேற மாதிரி பார்க்கும். ஆனால் ஆண்டவர் உங்கள் மேலே, ஆண்டவருடைய பார்வை உங்களை குறித்து எப்படி இருக்கிறது, அவர் உங்களை எவ்விதம் கவனிக்கிறார் என்பதை நீங்கள் வசன ரீதியாக கவனிக்க வேண்டும். உபாகமம் 7ஆவது அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து நாம் கவனிப்போம் என்றால், இஸ்ரவேலை கர்த்தர் தெரிந்து கொள்கிறார் அல்லவா, அதை குறித்து அங்கே சொல்லப்படுகிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளாக இஸ்ரவேலாக இருக்கிறோம். நம்ம எப்படி கர்த்தர் தெரிந்து கொண்டு இருக்கிறார் என்பதை கவனிக்க வேண்டும். 6ஆம் வசனம் வாசிப்போம். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாயிருக்கும்படி தெரிந்து கொண்டார். ரொம்ப அற்புதமா சொல்றார். நீ ஆண்டவருக்கு பரிசுத்தமான ஜனம். உலகத்துல ஆயிரம் பல கோடி மக்கள் இருந்தாலும் கர்த்தர் உன்னை அவருக்கு சொந்தமாயிருக்கும்படி தெரிந்து கொண்டார். கோயம்புத்தூர்ல 20 லட்சத்துக்கு அதிகமான மக்கள் இருந்தாலும் உங்களை அவருக்கு சொந்தமா இருக்கணும்னு தெரிந்து கொண்டிருக்கிறார். சந்தோஷப்படுகிறவர்கள் அல்லேலியா சொல்லலாம் இல்லையா? சிலருக்கு அவருக்கு சொந்தமா இருக்கிறவங்கிறதே பெரிய அது தெரியாமே இருக்கிறாங்க. ஒரு பாட்டு கூட பாடுறோம், இந்த பார்தலத்தில் சொந்தக்காரர் அவர். இயேசுதான் நமக்கு ரொம்ப சொந்தக்காரர் இல்லையா? இது எப்படின்னா, நாமளே போய் அவர்கிட்ட சொந்தக்காரன், அதாவது மாற்றி உங்களுக்கு உதாரணப்படுத்த வேண்டும் என்றால், ஒருவர்கிட்ட பணம் இருக்கு அப்படின்னு சொன்னா சில ஆட்கள் அவங்களே சொந்தமாயிருவாங்க. பார்த்துருக்கீங்களா? அவர் எங்களுக்கு என்னதுங்க சொந்தம் அப்படிம்பாங்க. எப்படி சொந்தம்? அவங்க சொல்ற அந்த முறையை கவனிச்சு பாரு, நமக்கே தலை கொஞ்சம் என்ன செஞ்சிடும், சுத்திரும். எப்படியோ சுத்தி வளைச்சு எங்களுக்கு அவங்க என்னது ரொம்ப சொந்தம். அது நீங்க சொல்லக்கூடாது. யார் சொல்லணும்? சொல்லுங்க, யார் சொல்லணும்? இப்ப நாம ஏசு எங்களுக்கு சொந்தக்காரன் நாம மட்டும் சொல்லி கொண்டு இருக்கிறது இல்லை. 6ஆம் வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா யார் சொல்றா? எல்லாரும் இணைந்து வாசிப்போம். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாயிருக்கும்படி. அப்ப நான் அவருக்கு சொந்தக்காரன் சொல்லிட்டு இருக்கிறது மாத்திரம் இல்ல, இப்ப யாரே சொல்றா? அவரே சொல்றார். இதை காட்டிலும் பெரிய சர்டிபிகேட் வேற ஒன்றும் தேவையே கிடையாது. அவர் சொல்றார், நீ என்னுடைய சொந்தம், நீ என்னுடைய பிள்ளைன்னு சொல்றார். அடுத்த வசனத்தை கவனிச்சீங்கன்னா இன்னும் ரொம்ப அற்புதமாக இருக்கிறது. சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் சகல ஜனங்களிலும் எப்படி இருந்தீர்கள்? கொஞ்சமே. அப்ப இங்க என்ன சொல்றாருன்னா, உலகத்துல நீங்க ரொம்ப பெரிய ஆட்கள் இல்லையா, நீங்க பெரிய குரூப்பு, இவங்களை நம்ம சேர்த்துக்கிட்டா நமக்கு நல்லது என்று சொல்லி உங்களை சேர்த்து கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்களிடத்துல ஒன்றுமே இல்லை. எகிப்துக்கு முதல் குடும்பமாக இஸ்ரவேல் மக்கள் போகும் பொழுது பைபிள் கணக்கு பிரகாரம் பார்த்தீங்கன்னா 70 பேர் போனாங்க. எத்தனை பேர் போனாங்க? 70 பேர் போனாங்க. இன்னும் சொல்லணும்னா ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் திருப்ப வேண்டாம், கவனித்து பார்க்கும் பொழுது ஆபிரகாம் ஒருவனாய் இருக்கையிலே நான் அவனை என்ன செய்தேன், அழைத்தேன் சொல்றார். இதுல இருந்து என்ன கற்றுக்கொள்கிறோம் என்று கேட்டால், நம்முடைய தகுதியினால் அல்ல, அவர் நம்மேல் வைத்த அன்பினால். ஆகினாலே பெணாத்துவதற்கு இடமில்லை. இன்னும் சொல்லணும்னா, நான் பாருங்க, நானே என்னை தேர்ந்தெடுத்திருக்க மாட்டேன். புரியுதா உங்களுக்கு? நானே என்ன செஞ்சிருக்க மாட்டேன். ஏன்னா என்னுடைய குறைகள் எனக்கு நன்றாக தெரியும். உங்களையே நீங்க தேர்ந்தெடுத்துக் கொள்ள முடியாது. ஏன்னா உங்களுக்கு உங்களுடைய குறை நல்லா தெரியும். இன் ஸ்பைட் ஆஃப் ஆல் அவர் ஃபால்ட்ஸ், நம்முடைய குறைவுகளின் மத்தியிலும் கூட பைபிள் சொல்லுகிறது, நீங்கள் பெரிய ஜனம் என்பதனால் கர்த்தர் உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. உண்மையை சொல்ல போனோம்னா, உலகத்திலேயே வச்சு நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? ரொம்ப சொற்ப ஜனம். நம்முடைய இந்தியா ரொம்ப மிகப்பெரிய ஒரு தேசம். இஸ்ரவேல் தேசம் எவ்வளவு பெருசுங்க? தமிழ்நாட்டை காட்டிலும் எப்படி இருக்கிறது?
ரொம்ப சின்னதா இருக்கிறது. அப்ப பெரிய சைஸை பார்த்து கர்த்தர் தெரிந்தெடுக்கிறது அல்ல, அவர் நம்மேல் வைத்த அன்பு. கை உயர்த்தி ஆமேன் என்று சொல்லுங்கள். அடுத்த வசனத்தை கவனிச்சு பாருங்க, ரொம்ப அற்புதமா இருக்கு. கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினாலும் உங்கள் பிதாக்களுக்கு இட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதனாலும் கர்த்தர் பலத்த கையினால் உங்களை புறப்பட பண்ணி அடிமைத்தன வீடாகி எகிப்து நின்று அதன் ராஜாவான பார்வனின் கை நின்று உங்களை என்ன செய்து கொண்டார்? மீட்டு கொண்டார். அப்ப இது என்னத்தை குறிக்கிறது? மறுபடியுமாக நம்முடைய திறமை அல்ல, நம்முடைய சொத்து சுகமோ நம்முடைய ஜனப்பெருக்கமோ அதன்படி அல்ல, தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பின் விளைவாக. எத்தனை பேர் அதை குறித்து சந்தோஷப்படுறீங்க? இதை பவுல் எப்படி சொல்றார் கவனித்து பாருங்கள். 1 கொரிந்தியர் பாருங்கள் 1வது அதிகாரம் 26ஆம் வசனம். கர்த்தர் நம்மை தெரிந்து கொள்கிறார், தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக உங்களை என்னை வைத்திருக்கிறார். இதை நம்ம கட்டாயம் விளங்கிக் கொள்ள வேண்டும். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 26ஆம் வசனத்தை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்றால் பவுல் இப்படியாக சொல்லுகிறார். எல்லாரும் இணைந்து தேவனுடைய வார்த்தையை நாம் வாசிக்கலாம். எப்படி எனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்களும் அநேகர் இல்லை. 3 விஷயம் சொல்றார். அதாவது மாம்சத்தின்படி, நேச்சுரலி ஸ்பீக்கிங், ஃப்ரம் அ வேர்ல்ட்லி பாயிண்ட் ஆஃப் வியூ அவர் சொல்றாரு, நீங்கள் ஞானிகள் அநேகர் இல்லை அப்படின்னு. ஞானிகளே இல்லைன்னு சொல்லலை, அவர் என்ன சொல்றாரு? ஞானிகள் அநேகர் இல்லை. அப்போ உலகத்தில் 3 விஷயத்தை முக்கியப்படுத்துறாங்க. ஒன்று இன்டெலிஜென்ஸ் இல்லையா, ஞானிகள், வல்லவர்கள்னா திறமை உள்ளவர்கள், ஸ்கில்ல முக்கியப்படுத்துறாங்க. 3வது இல்லையா, பைபிள் சொல்லுகிறது பிரபுக்கள் அப்படின்னா சோசியல் ஸ்டேட்டஸ் முக்கியப்படுத்துறாங்க. இப்போ பவுல் சொல்றார், உங்க அழைப்பை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. நாட் எவ்ரிபடி இஸ் டூ இன்டெலிஜென்ட். ரொம்ப அறிவாளிகள் அநேகர் இல்லை, ரொம்ப திறமையாளிகள் அநேகர் இல்லை, ரொம்ப அந்தஸ்துள்ளவர்களும் அநேகர் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் அந்தஸ்துக்கு விரோதமா இருக்கிறாரு அல்லது அறிவுக்கு விரோதமா இருக்கிறார் என்று சொல்ல முடியுமா? கிடையாது. பைபிளை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா பவுல் ரொம்ப ஒரு அறிவாளியாக இருக்கிறார். யோசேப்பு ஒரு நல்ல அறிவுள்ள மனுஷனாக இருக்கிறார். தானியேலை கவனித்து பார்க்கும் பொழுது அந்த ராஜ்யத்திலே வச்சு அவனை போல அறிவுள்ளவன் வேற யாரும் கிடையாது. அப்ப அறிவு குறையல்ல, நமக்கு இருக்கக்கூடிய அந்தஸ்து குறைவல்ல, நமக்கு இருக்கக்கூடிய திறமை குறைவல்ல. ஆனா என்ன பிரச்சனை என்று கேட்டால், அறிவுள்ளவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று கேட்டால், எனக்கு அறிவு இருக்கிறதுனால எனக்கு ஆண்டவர் இனி தேவையே இல்லைன்னு சொல்றாங்க. அதாவது கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் மேற்கத்திய நாடுகளில் ஒரு காலகட்டத்தில் ஒரு பெரிய ஒரு கேம்பெயினிங் பண்ணாங்க. என்ன அப்படின்னு கேட்டால், பஸ்ஸில் ட்ரெயினில் எல்லா பக்கம் பெரிய பெரிய போஸ்டர்ஸ்லாம் ஒட்டியிருந்தாங்க. என்ன என்று கேட்டால், we are doing good without God. தேவன் இல்லாமலேயே நாங்கள் எப்படி தான் இருக்கிறோம்? நல்லா தான் இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய ஒரு கருத்தை சொல்றாங்க. அப்ப இன்றைக்கு பவுல் என்ன சொல்லுகிறார் என்று கேட்டால், உங்களுக்கு அறிவு ஒருவேளை குறைவா இருக்கலாம், திறமை ஒருவேளை குறைவா இருக்கலாம், அல்லது அந்தஸ்து ஒருவேளை குறைவா இருக்கலாம். ஆனா உங்களுடைய அந்தஸ்தின் அடிப்படையிலையோ திறமையின் அடிப்படையிலோ அறிவின் அடிப்படையிலோ அல்ல, தேவன் நம்மேல் வைத்த அன்பின் அடிப்படையில் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். கை வைத்து ஆமேன் என்று சொல்லுங்க. அப்ப இன்னைக்கு ஒருவேளை நீங்க நினைக்கலாம், நான் அந்த அளவுக்கு எனக்கு அறிவு பத்தாது, அந்த அளவுக்கு எனக்கு திறமை இல்லை, அந்த அளவுக்கு எங்களுக்கு அந்தஸ்து கிடையாது. நான் சொல்றேன், நீங்க தான் ஆண்டவருக்கு சரியான ஆள். ஆமேன். ஏன்னா அறிவுள்ளவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு ரொம்ப அறிவு இருக்கிறது, ஆகினால அவன் சர்ச்சைக்கே வரமாட்டான். நான் சொல்ல வெளியும் கொள்ள முடிகிறதா? சிலர் எங்களுக்கு ரொம்ப அந்தஸ்து இருக்கிறது, நாங்களாம் அங்கெல்லாம் வரமாட்டோம் என்று சொல்லக்கூடிய ஆட்கள் உண்டு. இந்த அறிவும் அந்தஸ்தும் அவர்களை தேவனுக்கு நேராக இழுத்து செல்வதை பார்க்கலாம், அது தேவனை விட்டு அவர்களை என்ன செய்கிறது? விலக்கி கொண்டு போகக்கூடியதாக இருக்கிறது. அதனால பைபிள் சொல்லுகிறது, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகின்ற ஒரு வழி இருக்கிறது, ஆனா அதனுடைய முடிவு எப்படி இருக்கிறதுங்க? மரணமா இருக்கிறது நம்ம கவனித்து பார்க்க முடியும். இதெல்லாம் எதை குறிக்கிறது என்றால், இன்டெலிஜென்ட் பீப்புள், ஸ்கில்டு அண்ட் பீப்புள் வித் சோசியல் ஸ்டேட்டஸ். அதாவது ரொம்ப அறிவுள்ளவர்கள், ரொம்ப திறமை உள்ளவர்கள், அந்தஸ்து உள்ளவர்கள். இந்த 3 விஷயம்தான் உலகம் எதை முக்கியப்படுத்துகிறது. உனக்கு அறிவு இருக்கிறதா, அப்போ உனக்கு வேலை இருக்கிறது, திறமை இருக்கிறதா, உனக்கு கொடுக்க முடியும், உனக்கு நல்ல பேக்ரவுண்ட் இருக்கிறதா, நல்ல அந்தஸ்து இருக்கா, அப்போ நீங்கள்லாம் எங்களுக்கு வேணும், இப்படிப்பட்ட ஆட்கள் தான் எங்களுக்கு வேண்டும் என்று உலகம் சொல்கிறது. ஆனால் தேவன் பார்வையில் பார்க்கும் பொழுது அவர் சொல்றாரு, உங்களில் ஞானிகள் அநேகர் இல்லைன்னு சொல்றார். அப்ப ஞானிகளுக்கு கர்த்தர் விரோதமா என்று நம்ம கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஞானிகளுக்கு கர்த்தர் விரோதம் இல்லை, ஏனென்றால் அவர் ஒருவரே ஞானம் உள்ள தேவன். அப்ப since he is an intelligent, all knowing wise God அப்படி இருக்கிறதுனால அவர் ஞானிகளுக்கு விரோதமாக செயல்படுவதற்கு வாய்ப்பில்லை. பின்ன எப்படி இந்த ஞானம், இந்த திறமை, இந்த அந்தஸ்து சில மக்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்காமல் தடையாக மாறுகிறது என்று கேட்டால் நீங்கள் இதை விளங்கி கொள்ள வேண்டும். அதாவது உதாரணத்தை சொன்னா நீங்க எளிமையா அதை புரிஞ்சு கொள்ளலாம். சிலர் இப்படி சொல்றது உண்டு, கிறிஸ்துவை யாருங்க ஏற்றுக்கொள்றா? கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றவங்கலாம் யாரு? ரொம்ப படிச்சவங்களா, நிறைய பணம் இருக்கிறவங்களா, இல்லை எல்லாம் அந்த பாமர மக்கள், அடிப்படையில் இருக்கிறவங்க, வேலை வாய்ப்பு இல்லாதவங்க, பிற்படுத்தப்பட்டோர், இவங்க தான் கிறிஸ்துவ என்ன செய்யறாங்க? ஏற்றுக்கொள்றாங்க
அதனால் கிறிஸ்தவம் பெரிய ஒரு ஒரு நல்ல ஒரு முறை இல்லை என்று சொல்லக்கூடிய மக்களை நீங்கள் கேட்டிருக்கலாம். யாராவது நல்ல பணம் இருக்கவங்ககிட்ட போய் நீங்கள் போய் சுவிசேஷத்தை சொல்லுங்கள் பார்ப்போம். எப்போ பார்த்தாலும் இந்த ஏழை எளியவர்கள் ரொம்ப கஷ்டப்படுறவங்ககிட்டயே போய் சுவிசேஷத்தை சொல்லி அவங்கள ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வந்துடுறீங்க அப்படின்னு தவறாக குற்றம் சாட்டுறாங்க. ஆனால் நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், பணம் இருக்கிறவர்கள் இல்லையா, பணம் தவறுன்னு சொல்ல முடியாது, இருக்குது. ஆனால் அந்த பணமே ஆண்டவர்கிட்ட ஒரு ஆள் வருவதற்கு என்னவாக வருகிறது சொல்லுங்க. நான் சொல்ற விலையும் கொள்ள முடிகிறதா? பணம் தப்பு கிடையாது. ஆனா அந்த பணம் அவங்ககிட்ட இருக்கிறதுனால தான் அவன் யாருக்கிட்ட வரமாட்டேங்கிறான். இப்ப சொல்லுங்க, பணம் இல்லாம இருக்கிறது அட்வான்டேஜா, இருக்கிறது அட்வான்டேஜா? அதுக்காக அப்ப எல்லாம் கொடுத்துட்டு போயிருங்களா அப்படி சொல்ல முடியாது. என்ன அர்த்தம்? பணம் இருக்கணும், ஆனா பணம் தான் எல்லாம்னு நினைக்கிறாங்க பாருங்க, அவங்க யார்கிட்ட வர முடியாது, ஆண்டர்கிட்ட வர முடியாது. இந்த பணம் தான் எல்லாம்னு நினைக்கிறவன் ஒன்றுமில்லாமல் போகும் பொழுதுதான் அவனுக்கு தெரியும் இது பெரிய விஷயம் இல்லை, இதை காட்டிலும் ஒரு பெரிய விஷயம் இருக்கிறது. பொருளை பார்க்கலாம் மெய்ப்பொருள் ஒருவர் இருக்கிறார். சொல்லுங்கள், பொருளை பார்க்கலாம் மெய்ப்பொருள். இதை அவன் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா சில நேரங்களில் அவன்கிட்ட இருக்கிறத எடுத்தாதான் என்ன செய்யும் சொல்லுங்க, எடுத்தாதான் என்ன செய்யும். நமக்கு அந்த பிரச்சனை இல்லாதனால புரிஞ்சிருச்சு. நான் சொல்ல வேலைன்னு சொல்ல முடிகிறதா? எப்படியோ நமக்கு என்ன செஞ்சிருச்சு, புரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் சிலருக்கு ரொம்ப ஞானிகள் இருக்கிறாங்க, ரொம்ப அறிவாளி, ராக்கெட் சயின்டிஸ்ட், எல்லாமே அவங்களுக்கு தெரியும். இந்த ரொம்ப அறிவு இருக்கிறதுனால அவங்க யார்கிட்ட வரமாட்டேங்கிறாங்க சொல்லுங்க, யார்கிட்ட வரமாட்டேங்கிறாங்க, ஆண்டவர்கிட்ட வரமாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவங்க அறிவு அவரை அறிவின் மூலமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று முயற்சி பண்றதுனால அவங்களுடைய அறிவே அவங்களுக்கு என்னவா வந்துடுது, தடையா சிலருக்கு அந்தஸ்து, நான்லாம் போய் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளணுமா, என்னுடைய அந்தஸ்து என்ன, என்னுடைய மரியாதை என்ன அப்படின்னு நினைக்கிறவங்க யார்கிட்ட வரமாட்டேங்கிறாங்க, அவர்கிட்ட வரமாட்டேங்கிறாங்க. இப்போ அறிவு தப்பல்ல, ஆனா அந்த அறிவு ஆண்டவர்கிட்ட வருவதற்கு தடையாக இருக்கும் என்றால் அது இட்ஸ் எ டிஸ்அட்வான்டேஜ் ஃபார் யூ. திறமை தப்பல்ல, ஆனா திறமையினால ஒருவன் ஆண்டவர்கிட்ட வராமல் இருப்பான் என்றால் அதுவே அவனுக்கு ஆசீர்வாதத்துக்கு என்னவா வந்துடுது, தடையா வர்றதை நீங்க கவனிக்க முடியும். ஆனால் அதே சமயத்துல அறிவுள்ளவர்கள், திறமை உள்ளவர்கள், அந்தஸ்துள்ளவர்கள், இதை பார்க்கலாம் தேவன் பெரியவர் என்று புரிந்து கொண்டவர்கள் தேவனிட்ட வந்திருக்கிறாங்க. கை உயர்த்தி ஆமென் என்று சொல். அப்ப நாம என்ன நினைக்கிறோம், அப்ப இவ்வளோ பெரிய பணக்கார, சிலர் இப்படி சொல்வது நான் கேட்டுக்கேன், டாக்டரே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாரு. யாரா இருந்தா தான் என்ன, நீங்கள் யாரைத்தான் ஏற்றுக்கொண்டு ஆக வேண்டும். ஒரு இன்ஜினியர் அவரே இயேசுவை ஏற்றுக்கிட்டார். அவர் மீறி போனால் 5 வருஷம் படிச்சிருக்காரு. நான் சொல்ல கொள்ள முடிகிறதா? நம்முடைய தேவன் உலகத்துக்கு அஸ்திபாரம் போட்டவர். இவங்க சும்மா 4 அடி வச்சு பெரிய 40 மாடி கட்டி 3ஆவது நாள் கீழே விழுகிறது. நான் சொல்ல கொள்ள முடிகிறதா? அவரே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு. சிலர் இப்படி நினைக்கிறாங்க, பிரபலமான ஆட்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் கிறிஸ்துவம் பரவும். நான் சொல்றேன், பிரபலமான ஆட்களை பார்க்கலாம் நீங்கள் ஏற்றுக்கொண்டதுனால தான் ஆசீர்வாதம். கை உயர்த்தி ஆமென் என்று சொல். அப்ப ஞானம் தப்பல்ல, பிற்பாடு திறமை தப்பல்ல, பிற்பாடு அந்தஸ்து தப்பல்ல. ஆனால் இவைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இடையூறாக என்ன செய்கிறது, வந்து விடுகிறது. அதனால இப்படி ஒருவர் சொன்னார், the poor are at a natural advantage to accept the gospel of Christ. அதாவது ஏழ்மையாக இருக்கிறவர்கள் இயற்கையாகவே அவருடைய ஏழ்மை கிறிஸ்துவனிடத்தில் வருவதற்கு சாதகமான காரணமாக இருக்கிறோம். கை வைத்து ஆமென் என்று சொல்லு. அப்ப பணக்காரங்க வரவே மாட்டாங்களா? இல்ல, பைபிள் என்ன சொல்லுகிறது, ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுக்கு உரிய. ஆவியில் எளிமைன்னா என்ன அர்த்தம்? பணம் இருக்கிறது, ஆனா பணத்தினால என் ஆத்மாவை ரட்சிக்க முடியாது. ஆட்கள் எனக்கு தெரியும், ஆனா ஆட்கள் என் பாவ பாரத்தை என்னை விட்டு அகற்ற முடியாது. எனக்கு சொத்துக்கள் இருக்கிறது, அதனால் என்னுடைய வாழ்க்கையில தெய்வீகமான மாற்றம் வர முடியாது என்று எவன் புரிந்து கொள்கிறானோ பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுக்குரியதா இருக்கிறது. கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. ஆக அதுதான் நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். தொடர்ந்து அப்படி நம்ம கவனிக்கும் பொழுது பைபிள் எப்படி நமக்கு போதிக்கிறது என்பதை வாசித்து பாருங்கள். 27ஆம் வசனத்தை எல்லாரும் இணைந்து வாசிப்போம். வாசிக்கலாம். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். அப்புறம் பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை. அப்போ ஆண்டவருடைய சூசிங் எல்லாம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமா இருக்கிறது. ஞானவான்களை வெட்கப்படுத்தும்படிக்கு அதிஞானவான்களை கர்த்தர் தெரிந்து கொண்டார் அப்படின்னு பைபிளில் நம்ம வாசிக்கல. எப்படி சொல்லியிருக்கிறது? ஞானவான்களை வெட்கப்படுத்தும்படிக்கு. எப்படிப்பட்டவர்கள்? பைத்தியம்னா என்ன, எந்த அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதுனா, அதாவது இப்போ நம்மளை தான் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார், அதுக்கெல்லாம் நம்ம பைத்தியம்னு சொல்ல முடியாது. மற்றவர்கள் நம்மை அறிவு குறைவுள்ளவர்கள் என்று எண்ணக்கூடிய மக்களை கொண்டு அறிவு உள்ளவர்கள் எண்ணக்கூடிய மக்களை என்ன செய்கிறார், வெட்கப்படுத்துகிறார் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். உதாரணம் சொன்னால் நீங்கள் விளங்கிக்கலாம். இப்போ ஒரு எத்தியோப்பிய மந்திரி இருக்கிறார். என்ன மந்திரிங்க அவர்? பைபிளில் இருக்கிறதோ அப்போஸ்தலர் நடபடிகளில் எத்தியோப்பிய மந்திரி அங்கிருந்து எருசலேமுக்கு
அவர் வந்து ஆண்டவரை தொழுது கொண்டு திரும்ப போகிறார். அவர் வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டர், அப்படின்னா பண விஷயம் நல்லா தெரியும், பட்ஜெட் போட தெரியும் இல்லையா, ஃபிஸ்கல் டெபாசிட் இதெல்லாம் நல்லா அவருக்கு நல்ல விஷயம் தெரிஞ்ச ஒரு மனுஷன். எல்லாம் தெரிஞ்சாலும் எது மாத்திரம் தெரிய மாட்டேங்குது, பைபிள் மாத்திரம் அவர் சரியா புரிய மாட்டேங்குது. ஆக ஏசாயா 53 வாசிச்சுட்டு இருக்கிறார் இல்லையா, அதுவும் ரொம்ப அற்புதமாக நம்ம அதை கவனிக்கணும். ஆலயத்துக்கு வந்தார், வந்துட்டு போகும் பொழுது என்ன பண்ணிட்டு போகிறாரு சொல்லுங்க, என்ன பண்ணிட்டு போகிறாரு? இப்போ நாம் என்ன பண்ணோம்னா ஆலயத்துக்கு போயிட்டு அதான் சர்ச்சுக்கு போயிட்டோம்ல, இனி பைபிளே அடுத்த வாரம் திறந்தா போதும் அப்படிங்கிறனால தான் சிலதெல்லாம் விளங்க மாட்டேங்குது. ஆக நம்ம திரும்ப போனதுக்கு அப்புறமும் இதை கொஞ்சம் திறந்து வாசிக்கிறது நமக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியது. ஆக அவர் சர்ச்சுக்கு போயிட்டு திரும்ப போகிறார். திரும்ப போகும்போது ஏசாயா 53 வாசிக்கிறாரு. ஆண்டவர் தேவ மனுஷனை அனுப்புகிறார், பிலிப்பு இல்லையா. பிலிப்பை எதுக்கு தெரிந்து கொண்டாங்க ஆலயத்தில் கவனிச்சு பார்த்தீங்கன்னா பந்தி விசாரிப்பு. சொல்லுங்கள், என்ன விசாரிப்புங்க? பந்தி விசாரிப்புன்னா உங்களுக்கு புரியுதா? சாப்பாடு கொடுக்கக்கூடிய ஊழியத்தில், சாம்பார் ஊற்றுற ஊழியத்தில் தான் யார் இருக்கிறா? பிலி. அப்படி சொன்னால் தான் நம்ம அப்ரிஷியேட் பண்ண முடியும். அந்த ஊழியத்தில் இருக்கிறார். இப்போ கர்த்தர் இவரை அனுப்புகிறார். இவரும் கூடவே ஓடி போய் அந்த எத்தியோப்பிய மந்திரிட்ட கேட்குறாரு, நீர் வாசிக்கிறது உமக்கு புரிகிறதா? சொல்லுங்க, நீங்கள் வாசிக்கிறது உமக்கு புரிகிறதா அப்படின்னு கேட்குறாரு. இந்த இடத்துல தான் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. இவன் பணம் உள்ளவனாக இருந்தாலும் தேவ ராஜ்யத்துக்குள்ளே வந்ததுக்கு ஒரு காரணம் என்னவென்றால் அவனுக்குள்ள மனத்தாழ்மை இருக்கிறது. சொல்லுங்க, என்ன தாழ்மை இருக்கிறதுங்க? அப்போ அவர் சொல்கிறாரு, ஒருவன் சொல்லி கொடுக்காவிட்டால் நான் எப்படி அதை புரிந்து கொள்ள முடியும்? இன்றைக்கும் ஆட்கள் இருக்கிறாங்க, அவங்ககிட்ட போய் நீங்கள் படிக்கிறது உங்களுக்கு புரியுதா அப்படின்னு கேட்டால் அவன் வேதனமாக அதை பாரு அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நீங்கள் இந்த ஜென்மத்தில் அவங்களுக்கு விளங்க வைக்கிறது ரொம்ப கடினமான விஷயம். ஆனால் அந்த ஆள் சொல்கிறார், ஒருவன் எனக்கு சொல்லி கொடுத்தால் தானே அதை நான் என்ன செய்ய முடியும், புரிந்து கொள்ள முடியும். இதிலிருந்து நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், ஒரு மந்திரிக்கு தெரியாத விஷயம் யாருக்கு தெரியும்? சொல்லுங்க, சாதாரணமான ஒரு தேவ பிள்ளைக்கு தெரியும். இதை நான் எப்படி உங்களுக்கு சொல்லும்படியாக விரும்புகிறேன். ரொம்ப அறிவு படைத்தவர்களுக்கு புரியாத விஷயத்தை கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் புரிய வச்சிருக்கிறார். கைவேற்றி ஆமேன் என்று சொல்லுங்க. ரொம்ப டபுள் PhD எல்லாம் வாங்கி புரியாத ஆட்களுக்கு நீங்கள் கீழே பண்ணி நம்ம சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் புரிஞ்சிருச்சு. என்ன புரிஞ்சிருக்கிறது? பாவியாகி என்மேல் கிருபையாயிரும் என்று சொன்ன மாத்திரத்தில் கிறிஸ்து கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவாக நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு என்ன செய்கிறார், நீக்கக்கூடியவராக இருக்கிறார். கைவேற்றி ஆமேன் என்று சொல்ல. அப்போ ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு கர்த்தர் யாரை தெரிந்து கொள்கிறாரு? ஞானி இல்லை, இவங்களுக்கு பத்தாது, இவங்களுக்கு போதாது என்று சொல்லக்கூடிய ஆட்களை எல்லாம் பயன்படுத்தி அவர்கள் வாழ்க்கையில் நன்மை கொண்டு வருகிறார். ஒருவர் இப்படியாக ஒரு சம்பவம் சொல்லப்படுகிறது, ஒரு கதை, ஒரு நல்ல இல்லஸ்ட்ரேட்டிவ் ஸ்டோரி. என்னென்றால், ஒரு பையன் வந்து பைபிள் வாசிச்சுட்டு இருக்கிறான். நீங்கள் கேட்டிருக்கலாம், பைபிள் வாசிச்சுட்டு இருக்கலாம். வாசித்து கொண்டு இருக்கும் பொழுது ஒரு பெரிய ரொம்ப ஞானவான் அவர்கிட்ட வந்து, என்ன சந்தோஷமாக என்னத்தையே வாசிக்கிற போல இருக்கிறது, அப்படி என்ன ரொம்ப சந்தோஷமான விஷயம்னு கேட்கும் பொழுது அவன் சொல்கிறான், இப்போ தான் யாத்ராம புஸ்தகத்தில் வாசித்தேன், அதாவது தேவன் செங்கடலை என்னவாக பிளந்து விட்டார், 2ஆக பிளந்து இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் கடக்கும்படி செய்துட்டார் அப்படின்னு சொன்னா அறிவாளி சொல்கிறாரு, அது வந்து உண்மை கிடையாது. ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால் அது இட்ஸ் நாட் ரெட் சி, இட்ஸ் ரீட் சி. அதாவது அது வந்து சிவந்த சமுத்திரம் அல்ல, ரீடுனா நாணல் நிறைந்த, இட்ஸ் எ ஸ்மால் பேக் வாட்டர் மாதிரி. அதில் ஆழமே எவ்வளோ அடி தான், 4 அடி தான் ஆழம். அதனால் இதில் வந்து ஜனங்கள் பிரிந்து, அதாவது கடல் பிரிந்து போகலை, 4 அடி தான் தண்ணி இருந்ததுனால அவங்க நடந்தே என்ன செஞ்சுட்டாங்க, போயிட்டாங்க. இல்லை பெரிய அற்புதம்லாம் ஒன்றும் இல்லை, சந்தோஷப்படுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு அந்த ஆள் சொன்னார். கேட்டோன்னே இந்த பையன், அந்த சின்ன வாலிபன், அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். இல்லை இது பயங்கரமான அற்புதம் அப்படின்னு, ஏன்னா இப்போ தான் விளக்கி இருக்கிறேன், இது என்ன கிடையாது, அற்புதமே கிடையாது. அப்போ அவன் சொன்னானா, சரி, அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் 4 அடி தண்ணீரில் கடந்து போனது பெரிய அற்புதம் இல்லைங்கிறது ஒருவேளை நீங்கள் சொல்கிறது சரியாக இருந்தாலும், 4 அடி தண்ணீரில் எகிப்தினுடைய சகல இராணுவத்தையும் கர்த்தர் மூழ்கிட்டாரே, அது பெரிய அற்புதம் சொன்னான். கொஞ்சம் பேருக்கு புரிஞ்சிருக்கிறது, நான் சொல்ல வேலையும் கொள்ள முடிகிறதா? அப்போ அறிவாளியை வந்து ரொம்ப அது இப்படி இது இப்படி என்னெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் எவ்வளவு சிம்பிளாக அற்புதமான விஷயத்தை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் செய்கிறார் என்பதை வெறும் அறிவுபூர்வமாக புரிந்து கொள்ள முடியாது. வாழ்க்கையில் கர்த்தர் அதை அனுபவமாக மாற்றி கொடுக்கிறார். கை உயர்த்தி ஆமேன் என்று சொல்லுங்க. இப்போ பேதுரு இருக்கிறார் இல்லையே, எப்போவுமே முந்திரி கொட்ட மாதிரி ஏதாச்சும் ஒன்று பைபிளில் நீங்கள் கவனிக்கணும், அடிக்கடி சொல்லிட்டே இருக்கிறார். அப்போது இயேசுவரத்தில் கேட்குறார், என்னை யார் என்று சொல்லுகிறார்கள், ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார். உடனே அங்கே கொஞ்சம் எக்ஸ்போஷர் உள்ள ஆட்கள் சொல்கிறாங்க, உம்மை தீர்க்கதரிசின்னு சொல்கிறாங்க, உம்மை எலியான்னு சொல்கிறாங்க, உம்மை எரேமியான்னு சொல்கிறாங்க. ஆண்டவர் சொல்ல, நீங்கள் என்ன யார் என்று சொல்லுகிறீர்கள். உடனே பேதுரு சொல்கிறாரு, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. சொன்ன மாத்திர இயேசு சொல்கிறாரு, மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, என் பிதாவே இதை உனக்கு என்ன செய்திருக்கிறார்,
வாசித்து பாருங்க, ரொம்ப அற்புதமான ஒரு வசனம். மத்தேயு சுவிசேஷம் 11வது அதிகாரம். திரும்ப 1 கொரிந்தியருக்கு தான் வரப்போகிறோம், அங்கே ஒரு குறிப்பு வச்சுக்கோங்க. மத்தேயு சுவிசேஷம் 11வது அதிகாரத்துக்கு எடுத்துட்டிங்கன்னா இயேசு ரொம்ப அற்புதமாக அந்த வார்த்தையை சொல்லுகிறார். மத்தேயு சுவிசேஷம் 11வது அதிகாரம் 25 முதல் 26ஆம் வசனத்தை நீங்கள் கவனிச்சிங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கு. வாசிப்போம் எல்லாரும் இணைந்து. அந்த சமயத்தில் இயேசு சொன்னது, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை ஞானிகளுக்கும் அப்புறம் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். வாசிங்கள். ஆம் பிதாவே, இப்படி செய்வது உம்முடைய திரு உள்ளத்துக்கு. அப்ப ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தினது அவருக்கு ரொம்ப பிரியமா இருக்கிறது. எத்தனை பேர் அதை குறித்து சந்தோஷப்படுறீங்க? ரொம்ப படித்தவங்க, ரொம்ப அறிவுள்ளவர்களுக்கு விளங்காத விஷயங்களை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் விளங்க வைத்திருக்கிறார். அவர் நம்முடைய தேவனாக இருக்கிறார். கை வைத்து அல்லேலூயா சொல்லலாம். ஆமென். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, மறுபடியும் 1 கொரிந்தியருக்கு நம்ம வருவோம் என்றால், அதாவது பைத்தியமானவைகளை கர்த்தர் தெரிந்து கொள்கிறார் என்று நம்ம வாசித்தோம். 2வது பலவீனமானவைகள். சொல்லுங்க, எப்படிப்பட்டவங்க? ரொம்ப பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டு பலம் உள்ளவர்களை கர்த்தர் என்ன செய்கிறார்? வெட்கப்படுத்துகிறார். அப்போ பலவீனம் என்று சொல்லும் பொழுது, உதாரணத்துக்கு பொதுவாகவே பார்த்தோம்னா, இப்போ ஒரு வீக்காக இருக்குது அப்படின்னு சொன்னால நேச்சுரலி ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க இல்லையா? இப்போ ஆர்மியில் நீங்கள் போகணுன்னு விரும்புகிறீங்க, உதாரணத்திற்கு போனோன்னா இந்த ஹைட் இருக்கணும், இந்த வெயிட் இருக்கணும், இந்த ஃபிசிக் பாடி இருந்து நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஆட்களை தான் என்ன செய்கிறாங்க? எடுக்கிறாங்க. கொஞ்சம் வீக்காக இருந்தால் உடனே என்ன பண்ணிடுறாங்க? ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அது அவங்களுடைய முறைகள், அது தப்பு சொல்ல முடியாது. ஆனால் ஆவிக்குரிய ரீதியாக வரும் பொழுது நம்ம எல்லாருமே பலவீனர் தான். நான் சொல்ல விளையும் கொள்ள முடிகிறதா? நம்ம எல்லாருமே எப்படிப்பட்டவங்க தான்? ஒரு வகையில் பலவீனர் தான். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறார் என்றால், அப்படி பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டுதான் பலவான்களை கர்த்தர் என்ன செய்கிறார்? வெட்கப்படுத்துகிறார். அப்போ நான் ரொம்ப வீக்குங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் தான் ஆண்டவருக்கு தேவை. பக்கத்துல பார்த்தவங்க, நீங்கள் தான் ரொம்ப தேவை. அப்போ என்ன வீக்குன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு சண்டைக்கு போகக்கூடாது. நான் சொல்ல விளையும் கொள்ள முடிகிறதா? நீங்கள் தான் ஆண்டவருக்கு ரொம்ப தேவை. ஏன்னா நம்ம வி ஆர் வெரி லிமிட்டட். வீக்னஸ்ங்கிறத மாற்றி லிமிட்டட்னஸ்ன்னு கொண்டு வந்துட்டோம்னா, வி ஆர் ஆல் வெரி லிமிட்டட். ரொம்ப எல்லா வகையிலும் வரைமுறைக்கு உட்பட்டவர்களாகவே இருக்கிறோம். அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் என்ன செய்கிறார்? தெரிந்து கொள்கிறார். கிதியோன் ஒருத்தர் இருக்கிறார், பைபிளில் கவனிச்சுப்பீங்க. நியாயாதிபதிகள் 6வது அதிகாரத்தில் இருக்கிறார். அவரை பார்த்து ஆண்டவர் சொல்றார் இல்லையா, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் அப்படின்னு சொன்னா கிதியோன் திரும்ப பார்க்கிறார். வேற யாரையோ கர்த்தர் சொல்றாரு போல. ஏன்னா அவனுக்கு நல்லா தெரியும் அவர் யார் கிடையாது. சொல்லுங்க, யார் கிடையாது? பராக்கிரமசாலின் இல்லை என்பதை அவனுக்கு நன்றாக தெரியும். ஆண்டவர் சொல்ல, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். உடனே அவன் அடுத்த கேள்வி, பலமா ஒரு கேள்வி கேட்கிறான். கர்த்தர் எங்களோட கூட இருந்தால் நாங்கள் ஏன் இப்படி இருக்கிறோம்? இல்லையா? கர்த்தர் எங்களோட கூட இருந்தால் நாங்கள் ஏன் இப்படி இருக்கிறோம்? எங்களுடைய சொந்த பூமி, எங்களுடைய சொந்த விளைச்சல், அந்த விளைச்சல்ல அறுப்பு எடுப்பதற்கு நாங்கள் பயந்து செயல்படக்கூடிய நிலையில நாங்கள் இருக்கிறோம். கர்த்தர் எங்க கூட இருந்தால் நாங்கள் ஏன் இப்படி இருக்கணும்? அப்போதான் ஆண்டவர் அவனுக்கு இன்னும் விளக்கங்களை கொடுத்து, அவன் ஒரு பலவீனமான ஆளாக இருந்தாலும் ஆண்டவர் சொல்றார், உன்னை கொண்டு மீதியானியரை நான் என்ன செய்ய போகிறேன்? முறியடிக்க போறேன்னு சொல்றார். உடனே பதில் சொல்றார் கிதியோன், எங்களுடைய குடும்பம் ரொம்ப எளியது. அந்த எளிய குடும்பத்துல நான் எல்லாரிலும் எப்படிப்பட்டவனாக இருக்கிறேன்? சிறியவனா இருக்கிறேன் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. கர்த்தர் சொல்றாரு, இப்படிப்பட்ட ஆட்கள் தான் நமக்கு தேவை. பாருங்க, சாமுவேல் போறார் அல்லவா, சவுலுக்கு அடுத்த ராஜாவை அனாயிண்ட் பண்ணும்படியாக, அதாவது ஜெசி இல்லையா, அவங்க வீட்டுக்கு போகும் பொழுது, ஊசாய் இல்லையா, அவங்க வீட்டுக்கு போகும் பொழுது அந்த ஃபர்ஸ்ட் அண்ணன் தம்பியெல்லாம் இருக்கிறாங்க இல்லையா, அவங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் 3 பேர் ஆர்மியில் இருக்கிறாங்க. ஏற்கனவே ஆர்மியில் இருக்கவங்க பொதுவாகவே ஸ்ட்ரைட்டாக நிற்பாங்க. பார்த்துருக்கீங்களா? நம்ம நாட்டில் அப்படி நின்றுட்டு இருப்பாங்க. இந்த ஆர்மியில் இருக்கவங்க எப்போவுமே எப்படி தான் நிற்பாங்க? ஸ்ட்ரைட்டாக நிற்கிறதுனால கொஞ்சம் ஹைட்டாக தான் தெரிவாங்க. ஃபஸ்ட்டு 3 ஆட்களை பார்த்தாலே, அப்போ சாமுவேல் மனசுக்குள்ள நினச்சிட்டு இருக்கிறார் இல்லையா, சவுல் ஹைட்டாக இருந்தார், இவங்களும் ஹைட்டாக இருக்காங்க. சவுல் நல்லா ப்ராடாக இருந்தார், இவங்களும் எப்படி இருக்கிறாங்க? ப்ராடாக. அப்போ இவங்க தான் அடுத்த ராஜாவாக இருக்க முடியும்னு நினைக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, நீ வெறும் வெளித்தோற்றத்தை பார்க்கிறாய், அதை பார்த்து ஏமாந்துராத. பொண்ணு பார்க்கும்போதும் சரிதான், மாப்பிள்ளை பார்க்கும்போதும். நான் சொல்றதை விளங்கி கொள்ள முடிகிறதா? நீ வெளியில தான் பார்த்துட்டு இருக்கிற, அதை பார்த்து நீ கால்குலேட் பண்ற. நான் அப்படி பார்ப்பது இல்லை. அப்போ 7 பேரையும் ரிஜெக்ட் பண்ணிட்டான். இப்போ 7 பேர் ரிஜெக்ட் பண்ணோன்னே சாமுவேல் ஒரு கேள்வி கேட்குறாரு. இது கேட்க கொஞ்சம் சுவாரஸ்யமாக தான். இவ்வளவுதான் பிள்ளைங்களா உங்களுக்கு? இது கொஞ்சம் கேவலமா இல்லை, நான் சொல்றது புரியுறதா? இவ்வளவுதான் உங்க வீட்டில் பிள்ளைங்களா அப்படின்னு சொன்னா அவங்க அப்பா டப்புனியா இருக்கு, இன்னொருத்தர் இருக்கிறார். நல்ல வேலை ஞாபகம் வந்தது இல்லையா? இன்னொருத்தர் இருக்கிறார். என்ன பண்றாரு? ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறார். உடனே ஆள் அனுப்ப சொல்றாங்க. அவர் வராமல் சாப்பிட மாட்டேன்னு இவர் சொல்லிட்டார் சாமுவேல். உடனே அவனை வீட்டில் கூப்பிடுறாங்க அப்படின்னு சொன்னோன்னே
அவர் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறவர் எப்படி இருந்திருப்பாரு? பியூட்டி பார்லருக்கு போயிட்டு வருவாரா? கிடையாது. அவர் எப்படி தான் இருப்பார்? கொஞ்சம் பரட்ட தலையோடு தான் இருப்பார். அவர் ஆடு மேய்க்கிறவர் உங்கள் வீட்டில் அர்ஜென்ட்டாக கூப்பிட்றாங்க அப்படின்னு சொன்னோன்னா அவர் என்னென்னமோ நினச்சிட்டு வந்திருப்பார். யாருக்கும் சுகம் இல்லாமல் போயிடுச்சோ, எதமாச்சும் ஆயிடுச்சோ அப்படின்னு பரவரன்னு உள்ளே வரும்பொழுது தூரத்தில் வரும்போதே கர்த்தர் சொல்லிட்டார், அவன் தான் ராஜா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்கள் தான் ராஜா இல்லையா? மற்றவங்கெல்லாம் ரிஜெக்ட்னு நினச்சாங்க, ஆனால் கர்த்தர் யார் தான் ராஜான்னு சொல்கிறார். அப்போ என்ன வித்தியாசம் என்று கேட்டால், ஜனங்கள் வேறு விதமாய் பார்க்கிறார்கள், கர்த்தர் பார்க்கிற விதம் ரொம்ப வித்தியாசம். கை உயர்த்தி ஆமென் என்று சொல். இப்போ இதே தாவீதை கொண்டு இங்கே நிற்க வச்சுட்டாங்க கோலியாத்துக்கு முன்னாடி. கோலியாத்து வந்து 9 அடி உயரம்னு சொல்கிறாங்க. எவ்வளோ அடிங்க? 9 அடி. பயங்கரமான கட்டு உடல். இப்படி இதுக்கு முன்னாடி கொண்டு இவரை கட்டையாக இருக்கிற கொண்டு நிற்க வச்சுட்டாங்க. அப்போ உலகத்துலேருந்து இப்போ பார்த்தீங்களா, இப்போ 2 டீம் கிரிக்கெட் விளையாடுது அப்படின்னு சொன்னால் இந்த விளையாடுறது 4 பேர் சேர் போட்டு உட்காந்து பேசுவாங்க. கவனிச்சிருக்கீங்களா? அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அனலைஸ் பண்ணுவாங்க. இவங்ககிட்ட இது இருக்குது, இவங்ககிட்ட அது இல்லை, அதனால் இவங்க தான் ஜெயிப்பாங்க, இவங்க தோற்றுருவாங்க, இப்படி எல்லாம் பேசுவாங்க. இந்த பேசுகிற 4 பேரை கொண்டு போய் உட்கார வச்சு கோலியாத்தையும் தாவீதையும் அனலைஸ் பண்ணுங்கன்னு சொன்னோம்னா 4 பேருன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? சொல்லுங்க, என்ன சொல்லுவாங்க? கோலியாத்து தான் என்ன செய்வார்? ஜெயிப்பார் அப்படின்னு இந்த 4 பேர் சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, இதுக்காகவே யாரை ஜெயிக்க வைக்கணும்? நான் சொல்ல விளைய சொல்ல முடிகிறதா? எப்போ இவங்களால முடியாது, இவங்களால கஷ்டம், இவங்கெல்லாம் தேர மாட்டாங்க, வழங்க மாட்டாங்க அப்படின்னு உலகமெல்லாம் சொல்லும் பொழுது அப்பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க தீர்மானம் செய்திருக்கிறார். யாரெல்லாம் முடியாதுன்னு சொல்றாங்களோ அவர்களை கொண்டே கர்த்தர் என்ன செய்ய முடியும்? செய்ய முடியும். அப்போ பெரிய பலவான்களை வெட்கப்படுத்தும்படியாக கர்த்தர் யாரை தெரிந்து கொள்கிறாருங்க? பலவீன். அப்போ எனக்கு வீக்னஸ் இருக்கு, எனக்கு பலவீனம் இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னு சொன்னா நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் பலவீனத்துல கர்த்தருடைய பலன் பூரணமாய் விளங்கும். எல்லாரும் இணைந்து சொல்ல போற, என்னுடைய பலவீனத்துல சொல்லுங்கள், கர்த்தருடைய பலன் பூரணமாய். அதனால தான் பவுல் சொல்றார், நான் பலவீனமாய் இருக்கும் பொழுதே இப்படி இருக்கிறேன், பலன் உள்ளவனா இருக்கேன். எனக்கு இல்லை, ஆனால் கர்த்தர்கிட்ட எல்லாம் இருக்கிறது. எல்லாம் இருக்கிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். மறுபடியும் 1 கொரிந்தியருக்கு வருவோம் என்றால் 28ஆம் வசனத்தை எல்லாரும் இணைந்து வாசிப்போம். 1 கொரிந்தியர் 1:28 வாசிப்போம். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாக எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் என்ன செய்கிறார்? தெரிந்து கொள்ள. உள்ளவைகள் சொன்னால் we have it, we got it all, we are fully loaded, எங்களுக்கு எல்லாமே இருக்கிறது என்று நினைக்கக்கூடிய மக்களை எப்படிப்பட்ட ஆட்களை கர்த்தர் தெரிந்து கொண்டுகிறார் என்று கேட்டால், உலகத்தின் இழிவானவைகள். இழிவானவைகள் அப்படின்னு சொன்னால் லோ பார்ன்னு சொல்கிறது, அதுதான் அதனுடைய விளக்கம். அதாவது தாழ்வு நிலையில் பிறந்தவர்கள். உதாரணம் சொன்னால் நீங்கள் விளங்கிக்கலாம். அதாவது நியாயாதிபதிகளில் 11ஆம் அதிகாரத்தில் எப்தான் ஒருத்தர் இருக்கிறார். சொல்லுங்க, அவர் பேர் என்னதுங்க? எப்தான். அவர் குடும்பத்தில் தான் இருக்கிறாரு. ஆனால் அவன் மற்றவங்கெல்லாம் சேர்ந்து சொல்கிறாங்க, நீ அந்நிய ஸ்திரீக்கு பிறந்தவனாக இருக்கிறபடினால் இந்த குடும்பத்தினுடைய சுதந்திரத்தில் உனக்கு என்ன இல்லை, பங்கு இல்லைன்னு சொல்கிறாங்க. சொன்னது மாத்திரம் இல்லாமல் பைபிள் அப்படியே வாசிக்க முடியும். அவர்கள் இவ்விதமாக சொல்லி அவனை துரத்தினார்கள் இருக்கிறார். சொத்து கிடைக்காது, போயிட்டு வான்னு சொல்லிட்டாங்க. காரணம், நீ அந்நிய ஸ்திரீக்கு பிறந்தவன் சொல்லி குடும்பத்தில் பங்கா இருந்தாலும் அவனுக்கு சொத்து கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறான். இப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? இவங்க துரத்ததுனால ஆண்டவர் விட்டுட்டாரா? 8ஆம் வசனத்தை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் துரத்தினார்களோ அவர்கள் எல்லாரும் வந்து சொல்லுகிறார்கள், நீ எங்கள் எல்லார் மேலும் தலைவனாக இருக்க வேண்டும். எப்படிங்க? நீ எங்கள் எல்லார் மேலும் தலைவனாக இருக்கும். அப்போ இன்றைக்கி ஒரு வேளை உங்களுக்கு சொத்து கிடைக்காம இருக்கலாம். சொல்லுங்கள், என்ன கிடைக்காம இருக்கலாம்? எல்லாம் கிடைக்க முடியாது, எல்லாம் கொடுக்க முடியாது என்று சொல்லக்கூடியவங்களாம் இருப்பாங்க. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுவேன், கர்த்தர் உங்களுக்கு என்று வைத்ததை உங்களுக்கு கட்டாயம் கொடுப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? உங்களுக்கு என்று வைத்ததை அவங்க கையெழுத்தெல்லாம் போட்டுட்டாங்களே பாஸ்டர், போடட்டும் இல்லையா, பத்திரம் காணாமல் போயிடும். நான் சொல்ல விளங்கிக் கொள்ள முடியறதான். உங்களுக்குன்னு என்ன வச்சிருக்கிறாரோ அதை கர்த்தர் கட்டாயம் உங்களுக்கு கொடுப்பார். பழைய ஏற்பாட்டில் ஒருத்தர் இருந்தார், யாக்கோபு இல்லையா, அவருக்கு வந்து ரோமமெல்லாம் கிடையாது. அதனால் என்ன பண்ணார், ஆட்டு தோலை தூக்கி மேலே போத்திட்டு அவங்க அப்பாட்ட போய் இல்லையா மட்டன் கறியெல்லாம் கொடுத்து அவர் நல்லா சாப்பிட்டுட்டு யார் நினச்சிட்டு ஆசீர்வச்சிட்டாரு? ஏசான்னு நினச்சி நல்லா ஆசீர்வச்சிட்டார். நான் சொல்கிறேன், நம்ம ஆண்டவருக்கு நல்ல கண்ணு தெரியும். அதனால் என் பேரை சொல்லி யார் போனாலும் கிடைக்காது. எனக்குன்னு வச்சிருக்கிறது யாருக்கு தான்? பக்கத்துங்களை பார்த்தாலும் உங்களுக்குள்ளது உங்களுக்கு தான். நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியமே. ஏன்னா உலகத்தில் நிறைய யாக்கோபு இருக்கிறாங்க இல்லையா, நல்லா போய் ஆட்டுத்தோல் என்ன வேணாலும் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க வீட்டில் ஒரு அம்மா, ஏற்கனவே அப்பா இறந்து போய் விட்டார், அம்மா தான் இருந்தாங்க. அவங்க வந்து பிள்ளைகள் இருக்காங்க. ஒருத்தங்க பிள்ளை வீட்டுக்கு போன இடத்துல இறந்து போயிட்டாங்க. அப்போது பார்த்தீங்கன்னா அந்த மற்ற பிள்ளைங்கள்லாம் வர்றதுக்கு முன்னாடி இவங்க எல்லாம் கரெக்டாக பாக்ஸ்லாம் வச்சுட்டாங்க.
அந்த மற்ற பிள்ளைங்கள்லாம் வந்து பார்த்து ரொம்ப அழுதுட்டு அப்புறம் அம்மா போட்டிருந்த நகையெல்லாம் காணுமே, அம்மா போட்ட நகையெல்லாம் காணுமே. அதுக்கு என்ன பதில் தெரியுமா? எங்கள் வீட்டில் இறந்ததுனால. இப்படி தெரிஞ்சிருந்துச்சுன்னா நான் சொல்கிற விலையும் கொள்ள முடிகிறதா? இதுதான் உலகம். எங்கள் வீட்டில் இறந்ததுனால நகையெல்லாம் யாருக்குரியதான்? இது கேட்டிருக்கீங்களா? இல்லை, கேட்டுக்கோங்க, அவ்வளோதான். இதுதான் உலகம். இப்படி தான் ஆட்கள் என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க இல்லையா? ஒருவர் இப்படி சொன்னார், when people are weak they are easily programmable. புரிஞ்சுட்டீங்களா? பலவீனமாக இருக்கும் பொழுது ஈஸியாக அவங்க மைண்டை என்ன செஞ்சிடலாம், அப்பா குடிங்கப்பா, கையெழுத்து போட்டுருங்கப்பா. நான் சொல்கிறது புரியுதா? கொஞ்சம் பேருக்கு புரியுது, பண்ணனாலாம் இருக்கக்கூடாது, அதுதான் நான் சொல்கிறது. விளங்கிட்டீங்களா? ரொம்ப ஈஸியாக ஆட்களெல்லாம் ஏமாற்றிடுவாங்க. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களுக்கு வைத்ததை கர்த்தர் உங்களுக்கு கட்டாயம் கொடுப்பார். புரிந்தவர்கள் கை வைத்து அல்லேலூயா சொல்லலாம். அது எப்படி பாஸ்டர், ஏற்கனவே எல்லாம் போயிடுச்சு, அது நமக்கு தெரியாது. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் நீதியுள்ள தேவனாக இருக்கிறார், நீதியுள்ள நியாயாதிபதியாக இருக்கிறார். உங்களுக்கு வேண்டியதை கட்டாயம் கொடுப்பார். ஆக பைபிள் சொல்லுகிறது, அப்பா இயேசுவை குறித்து நீங்கள் பார்க்கலாம், இழிவாக பேசுகிறாங்க. ஊருக்கு போகிறாரு இல்லையா, வளர்ந்த ஊராகிய அந்த இடத்துக்கு போகும் பொழுது ஜனங்கள் ஜாடையாக பேசுகிறார்கள். என்ன ஜாடையாக பேசுகிறாங்க? இவன் யோசேப்பின் குமாரன் அல்லவா? எப்படிங்க, இவன் யாருடைய குமாரன் அல்லவா? யோசேப்பின் குமாரன் அல்லவா? இவனுடைய தாய் மரியாள் அல்லவா? இவனோடு பிறந்த சகோதரன் சகோதரிகள் இன்னும் நம்மத்தில் இருக்கிறார்கள் அல்லவா? அப்படின்னு என்ன சொல்ல வராங்க? பெருமையா பேசல, என்னவா பேசுறாங்க? ஜாடையாக மட்டுப்படுத்தி பேசுகிறார்கள். ஆனால் பைபிள் சொல்லுகிறது, பிதாவோ அவருக்கு எல்லா நாமங்களுக்கு மேலான நாமத்தை கொடுத்தார். இன்னைக்கு யாராவது ஜாடையா அவங்கள பேசலாம், மட்டுப்படுத்தி பேசலாம், நீங்க கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களை கட்டாயம் உயர்த்துவார். பக்கத்தில் உங்களை பார்த்து கர்த்தர் உங்களை என்ன செய்வார்? உயர்த்துவார். அற்பமா எண்ணப்பட்டவர்கள், சொல்லுங்க எப்படிப்பட்டவர்கள்? அற்பமா. அற்பமானா என்ன அர்த்தம்னா, இன்சிக்னிஃபிகண்ட், ட்ரீட்டட் வித் கண்டெம்ப்ட்னு சொல்றது, ரொம்ப கேவலமாக அவங்கள நடத்துறது. உலகத்தில் அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கிறது, பைபிளில் இருக்கிறது. 1 சாமுவேல் 10வது அதிகாரம் 27ஆம் வசனத்தை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, அங்கு சவுல் உயரமான ஆளாக இருந்தாலும் அவனையும் விட்டு வைக்கல. கிரிட்டிசிசம் கட்டாயம் வரத்தான் செய்யும், உங்களை குறித்து தவறான வார்த்தைகள் சொல்லத்தான் செய்வார்கள். ஆனால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் உண்டு. 1 சாமுவேல் 10வது அதிகாரம் 27ஆம் வசனம். எல்லாரும் இணைந்து கர்த்தருடைய வார்த்தை வாசிப்போம். ஆனாலும் பேலியாளின் மக்கள், இவனா நம்மை ரட்சிக்க போகிறவன். பேலியாளின் மக்கள்னா வர்த்லெஸ் பீப்புள்னு அர்த்தம். வர்த்லெஸ் பீப்புளுடைய ஒப்பீனியனும் அப்படிதான், இட்ஸ் வர்த்லெஸ். அதனால பெருசா அதை பொறுத்த நினைக்க வேண்டாம். 27 மறுபடியும் வாசிப்போம். ஆனாலும் பேலியாளின் மக்கள், இவனா நம்மை ரட்சிக்க போகிறான் என்று சொல்லி அவனுக்கு காணிக்கை கொண்டு வராமல் அவனை அசட்டை பண்ணினார்கள். வாசிங்கள் வாசிங்கள். அவனோ எப்படி இருந்தான்? அப்போ உங்களை யாரோ இன்சல்ட் பண்ண என்ன பண்ணணும் சொல்லுங்க, என்ன பண்ணணும்? அப்படி காது கேளாமல் போனீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, பாரு செவிட மாதிரி போறான் பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதையும் கேட்டுட்டு என்ன பண்ணணும் சொல்லுங்க? அதையும் கேட்டுட்டு என்ன பண்ணணும்? அமைதியாக தான் இருக்கும். சாலமோன் நீதிமொழிகள் சொல்றார், ரொம்ப கவனிக்க கூடாது. அப்படி கவனித்தால் உன் வேலைக்காரன் உன்னை திட்டுவதை கேட்க வேண்டும். சொல்றது விளங்கிட்டீங்களா? ரொம்ப கவனிச்சிங்கன்னா, இப்போ கூட்டுறவங்க சும்மாவா கூட்டிகிட்டு இருப்பாங்க, இவங்க என்ன இளவெடுத்த வீட்டுக்கு வந்து, நான் சொல்றது புரிகிறதா? நீங்கள் ரொம்ப கவனிச்சிங்கன்னா அவன்கிட்ட சண்டைக்கு போக வேண்டியது வரும். சண்டைக்கு போனீங்கன்னா அவன் வரமாட்டான், அப்போ நீங்கள் கூட்ட வேண்டியது வரும். அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதையெல்லாம் என்ன செய்யணும்? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இக்னோர் பண்ணிடுங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வேறு வழியே இல்லை. சாலமோன் அதை புரிஞ்சு தான் சொல்கிறார் இல்லையா? இதெல்லாம் ரொம்ப கவனிக்கக்கூடாது. இப்போ சவுல் சொல்கிறார், அவங்க நம்ம சொல்லிட்டு போயிட்டோம், அவன் எப்படி இருந்தான்? காது கேளாது. இப்போ ஏன்னா நீங்கள் போகும்போது ஜாடையெல்லாம் பேசுவாங்க இல்லையா? ஆஃபீஸுக்கு போகுது அது வருது அப்படின்னா அப்படின்னு ஒரு 4 பேர் சிரிப்பாங்க. உங்களை பற்றி தான் சிரிக்கிறாங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அங்கே போய் நின்றுட்டு எதுக்கு சிரிச்சிங்க அப்படின்ட்டுலாம் நீங்கள் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அது வந்து நமக்கு ஆசீர்வாதமாக என்ன செய்யாது, அது வராது. அவன் என்னது மாதிரி சிரிச்சுட்டு போட்டோம் அப்படின்னு விட்டுருங்க. கர்த்தர் உங்கள் பார்த்து புன்முறுவல் செய்கிறார். அல்லேலூயா. அப்போ சிலரெல்லாம் அப்படி தான் ஏதாச்சும் நெகட்டிவாக சொல்லுவாங்க, இவரெல்லாம் பண்ண போகிறாரா, இவரெல்லாம் சாதிக்க போகிறாரா, இவங்க வீட்டுக்கா போகிறீங்க இல்லையா? சகை வீட்டுக்கு இயேசு போனார் இல்லையா? உடனே பக்கத்தில் இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க இல்லையா? பாவியாக இவன் வீட்டுக்கெல்லாம் யார் போகிறா? இயேசு போகிறார். அப்படி தான் உலகம், அப்படி தான் இருக்கு. ஆனால் ஆண்டவர் சொல்ல, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு என்ன வந்தது? அவங்க என்னமோ சொல்லிட்டு போட்டோம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். இப்போ பாருங்க, ஒரு எல்லாம் மாற்றங்கள் வருகிறார். 1 சாமுவேல் 11ஆம் அதிகாரத்தில் வரும் பொழுது இப்போ கவனிச்சு பார்த்தீங்கன்னா 11ஆம் வசனத்தில் ரொம்ப அற்புதமாக இருக்கிறது. மறுநாளிலே வாசிப்போம். 1 சாமுவேல் 11:11. மறுநாளிலே சவுல் ஜனங்களை 3 படையாக வகுத்து கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் பாளையத்துக்குள் வந்து வெயில் ஏறும் வரைக்கும் அம்மோனியரை என்ன செய்தான்?
வாசிங்க வாசிங்க. தப்பினவர்களில் 2 பேராகிலும் சேர்ந்து ஓடி போகாதபடிக்கு எல்லாரும் என்ன செய்தார்கள்? இதெல்லாம் ரொம்ப முக்கியமான அற்புதமான வார்த்தை. ஏன் 2 பேர் சேர்ந்து ஓடாம தனித்தனியா ஓட வச்சாரு? யோசிச்சிருக்கீங்களா? 2 பேர் சேர்ந்து ஓடினா என்ன பேசிட்டே ஓடுவாங்க? உங்களுக்கு புரிய மாட்டேங்குன்னு நினைக்கிறேன். திரும்ப சொல்லவார். 2 பேர் ஓடாம ஆண்டவர் எப்படி ஓட வைக்கிறாரு? சிங்கிளா ஓட வைக்கிறார். ஏன் அப்படி? 2 பேர் ஓடினாங்கன்னா ரீக்ரூப் ஆயிடுவாங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரிகிறதா? 2 பேர் ஓடும்போது இன்னைக்கு விட்டுருவோம், பின்ன வந்து பார்த்துக்குவோம் அப்படின்னு 2 பேர் பேசிட்டே போனாங்கன்னா திரும்ப வந்துடுவாங்க. அதனால தான் கர்த்தர் பேச்சு துணை எல்லாம் துரத்தி இருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாக எழும்பும் எந்த ஆயுதமும் சொல்லுங்கள் வாய்க்காதே போகும். அடுத்த வசனம் கவனிச்சு பாருங்க, ரொம்ப அற்புதமா இருக்கு. அப்பொழுது ஜனங்கள் சாமுவேலை நோக்கி, சவுலா நமக்கு ராஜாவா இருக்க போகிறவன் என்று சொன்னவர்கள் யார்? அந்த மனுஷரை நாங்கள் கொன்று போடும்படிக்கு ஒப்புக்கொடுங்கள் என்றான். இப்ப பாருங்க, எல்லாம் அப்படியே மாறிடுச்சு. இவனா நம்ம ரட்சிக்க போகிறான்னு சொன்னவங்க அந்த ஆளை கொண்டு வாங்க, அவங்கள நாங்கள் என்ன செய்யணும்? இங்கதான் குணம் இருக்கிறது. 13ஆம் வசனத்தை எல்லாரும் இணைந்து வாசிப்போம். அதற்கு சவுல், இன்றைய தினம் ஒருவரும் கொல்லப்படல் ஆகாது. இன்று கர்த்தர் இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பை அப்படின்னு என்ன சொல்றார்? யாரும் சாக வேண்டாம். இந்த வெற்றி வந்ததுக்கு காரணம் நான் அல்ல, என்னை தெரிந்து கொண்ட கர்த்தர், என்னை உயர்த்தின கர்த்தர். கை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்க. இல்லாதவைகளை கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். அதை எப்படி நம்ம விளங்கிக் கொள்ளலாம்? ரோமர்கள் நிருபத்தை ஆசிங்க. ரொம்ப அற்புதமான ஒரு வசனம். ரோமர்கள் நிருபம் 4வது அதிகாரம் 17. உள்ளவைகளை அவமாக்கும்படி கர்த்தர் எதை தெரிந்து கொள்கிறார்? இல்லாதவைகள். அது என்னது? அதை எப்படி நம்ம விளங்கிக் கொள்ளலாம்? வாசிப்போம். ரோமர் 4வது அதிகாரம் 17ஆம் வசனத்தை இணைந்து வாசிப்போம். வாசிக்கலாம். அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவரும் மரித்தோரை உயிர்ப்பித்து, வாசிங்கள், இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிறவருமாயிருக்கிற தேவனுக்கு முன்பாக நாம் எல்லாருக்கும் என்னவாக மாறினான்? தகப்பன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆபிரகாம்கிட்ட இல்லை, ஆனால் உள்ளவர்களை அவமாக்கும்படி ஆண்டவர் ஆபிரகாமை கொண்டு கிரியை செய்கிறார். அதில் குறிப்பிட்ட விஷயம் என்னவென்றால், இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன் மேல் நம்பிக்கை வைத்து நம்ம எல்லாருக்கும் அவன் என்னவாக மாறினான்? ஆபிரகாம்னா என்ன அர்த்தம்? அநேக தேசங்களுக்கு நீ என்ன இருப்பாய்? தகப்பனாய். ஆனால் வாழ்க்கையில் அதுக்கான எந்த விதமான அறிகுறியுமே இல்லை. ஆபிரகாம் பேர் நல்லா இருக்குங்க, உங்களுக்கு எவ்வளோ பிள்ளைங்க அப்படின்னு கேட்டால் ஆபிரகாம் சொல்றார், இன்னும் எனக்கு என்ன இல்லை, குழந்தைகள் கிடையாது. ஏன்னா பேருக்கும் உங்களுக்கு என்ன இல்லை, சம்பந்தமே இல்லை அப்படிங்கிறது போல இருக்கிறது. ஆனால் அவன் வாழ்க்கையில் அந்த சம்பந்தத்தை ஏற்படுத்தி கொண்டான். எப்படி என்று கேட்டால், இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறது. இன்றைக்கும் அவர் நேற்றும் இன்றும் என்றும். இன்னைக்கு எதெல்லாம் உங்களுக்கு இல்லையோ யோசிச்சு பாருங்க. கர்த்தர் சொல்றாரு, இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன் என்று சொன்னால், அவர் அழைக்கும் பொழுது இல்லாதவைகள் இருக்கிறவைகளாக மாறும். கை வைத்து ஆமேன் சொல்ல வேண்டும். அவர் அழைக்கும் பொழுது சொல்லுங்கள், இல்லாதவைகள் இருக்கிறவைகளாக மாறும். லாசரு கல்லறைக்கு முன்னாடி என்ன சொல்றாரு? சொல்லுங்க, என்ன சொல்றாரு? லாசரு மரிச்சு எவ்வளவு நாள் ஆச்சு? 4 நாள் ஆச்சு. அவன் இல்ல. ஏசு அங்க முன்னாடி நின்று சொல்றார், லாசருவே வெளியிலே வான் சொல்லும் பொழுது இல்லாதவன் சொல்லுங்கள் இருக்கிறவனாக உயிருள்ளவனாக கர்த்தர் அவனை கொண்டு வருகிறார். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில் இல்லாதவைகளை கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்கும் பொழுது உள்ளவைகளாக கர்த்தர் மாற்றுகிறார். இப்பொழுது ஆரோக்கியம் இல்லை, நீங்கள் வாயிலிருந்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், அவர் என் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை என்னை விட்டு நீக்கக்கூடியவராக இருக்கிறார். பலவீனன் தன்னை என்ன என்று சொல்வானாக? கை உயர்த்தி ஆமென் என்று சொல்ல. உள்ளவைகளை அவமாக்கும்படி கர்த்தர் இல்லாதவைகளை என்ன செய்கிறார்? தெரிந்து கொள்ளக்கூடிய தேவனாக இருக்கிறார். ஏன் இப்படி எல்லாம் பண்றாரு? 1 கொரிந்தியர் 1வது அதிகாரத்துல கடைசி பகுதி வாசித்து நாம் முடிக்கும்படியாக இருக்கிறோம். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 29ஆம் வசனத்தை நாம் இணைந்து வாசிப்போம். வாசிக்கலாம். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். ஆனா என்ன அர்த்தம்? நாம பெருமை பாராட்டுவதற்கு இல்லை, இடமே இல்லை. அதனால பைபிள் சொல்லுகிறது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம், பெருமை பாராட்டுவதற்கு இதுல நமக்கு ஒண்ணுமே கிடையாது. ஆனால் மகிமைப்படுத்த வேண்டும் என்றால் தேவனை மகிமைப்படுத்துவதற்கு ஏராளம் உண்டு. ஆக இன்றைக்கு நமக்கு நல்ல வீடு இருக்கிறது. கர்த்தர் உங்களுக்கு நல்ல வீடு கொடுத்திருக்கிறார், சோகம் கொடுத்திருக்கிறார், நல்ல ஃபேமிலி கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நீங்க ஆராதனை முடிந்து போன உடனே திருப்தியாக சாப்பிடுவதற்கு சாப்பாடு இருக்கிறது. ஆமேன். பாருங்க, அதுக்கெல்லாம் நல்ல ஆமேன் ஆமேன் உண்டு. இதெல்லாம் யார் கொடுத்ததுன்னு நினைச்சிங்க? எல்லாம் உழைப்பால் வந்தது அப்படின்னா கையை தூக்க முடியாது. விளங்கி கொள்ள வேண்டிய விஷயம் என்ன? இதெல்லாம் தேவன் கிருபையாக நமக்கு கொடுத்தது. ஆராதனை முடிஞ்சு போகும்போது காரில் வந்து ஆளாக இருந்தீங்கன்னா
காரில் போகும்போது அந்த பழைய மிதப்பெல்லாம் பேரணும். ஆண்டவரே, இது நீர் கொடுத்த கிருபை இல்லையா? நம்ம வாழ்க்கைக்கும் வண்டிக்கும் என்ன இல்லை, சம்பந்தமே இல்லை, எல்லாம் உம்முடைய கிருபை, உம்முடைய தயவு. மதியானம் சாப்பிடும் பொழுது ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். ஆண்டவர் நல்ல ஆகாரத்திற்காக உமக்கு சோத்திரம். என்ன 2 பொரியல் வச்சிருக்கேன், அதெல்லாம் மாறிடணும். 2 பொரியல் இருக்கிறது பெரிய ஆசீர்வாதம். நான் சொல்ல வேலையும் கொள்ள முடிகிறதா? ஆண்டவர் கொடுத்த ஆகாரத்திற்காக நன்றி செலுத்துவேன். மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக, தேவன் கொடுத்த நல்ல ஆலயத்திற்காக, நல்ல வார்த்தைகளுக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவேன். பெருமை பாராட்டுவதற்கு ஒன்றுமே இல்லை. 30ஆம் வசனத்தை கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுக்குட்பட்டிருக்கிறீர்கள், எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே என்ன செய்வான். அப்போ நமக்கு எப்படி இருக்கிறது என்றால், மனுஷனுக்கு மேன்மை ஒன்றுமே கிடையாது. நமக்கு கர்த்தருக்குள் மேன்மை பாராட்டுவதற்கு நிறைய விஷயங்கள் வச்சிருக்கிறார். அடுத்த வசனத்தை வாசிங்கன்னா நம்ம முடிக்கலாம். அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும். அப்போ நம்ம பெருமை பாராட்ட முடியும். எப்படி பெருமை பாராட்ட முடியும்னா, எனக்கு ஞானம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவரே எனக்கு ஞானமாக இருக்கிறார். என்னால் முடியாமல் இருக்கலாம், ஆனால் அவர் கொடுக்கிற பலத்தினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. திரும்ப திரும்ப அதையே தவறை செய்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு பாவியாக நான் இருக்கலாம். எப்பொழுதுமே நான் அப்படி இருக்க போவதல்ல. என்னை பரிசுத்தப்படுத்துகிறவர் என்னோடு கூடவே இருக்கிறார். மீட்பர் என்று சொன்னால் என்ன? நான் பலமுறை சொன்னதை திரும்ப சொல்ல போகிறேன். நமக்கு மீட்பர் இருக்கிறபடினால் நாம் வாழ்க்கையில் மாட்டிக்கொள்ளப்பட போகுவதில்லை. கர்த்தர் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். சொல்லுங்கள், மீட்பர் இருக்கிறபடினால் வாழ்க்கையில் நம்ம என்ன செய்ய போறதில்லை, மாட்டிக்கொள்ள போவதில்லை. ஆனால் கர்த்தர் நம்ம என்ன செய்திருக்கிறார், மீட்டெடுத்திருக்கிறார். ஆகினால் பெருமை பாராட்டுகிறவன் யாரை குறித்தே பெருமை பாராட்ட வேண்டும். சங்கீதக்காரன் சொல்ற வார்த்தையோடு நாம் ஜெபிக்க போகிறோம். சங்கீதக்காரன் சொல்றாரு, சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டினார்கள், அவர்கள் எல்லாரும் முறிந்து விழுந்தார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். நாங்கள் எழுந்து நிமிர்ந்து, சத்தமாய் சொல்ல போகிறோம், நாங்கள் எழுந்து நிமிர்ந்து. எல்லாரும் எழும்புவோம், நிமிர்ந்து நிற்போம். கூணெல்லாம் கிடையாது, நல்லா நிமிர்ந்து நிற்க போறோம். நம்முடைய தலைகளை கர்த்தர் வாங்குகிறவர் அல்ல, உயர்த்துகிறவர். அல்லேலூயா. எல்லாரும் எழும்பி நிற்போம். கண்களை மூடியவர்களாக கரங்களை உயர்த்தி உன்னதமான தேவனை நாம் ஒரு சில நொடிகள் நாம் ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். அற்பமான நம்மை கர்த்தர் தெரிந்தெடுத்து நம்மை கொண்டு அற்புதங்களை செய்யும்படியாக அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஒருவேளை இன்றைக்கு பிற்படுத்தப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கலாம், மற்றவர்கள் ஏளனமாக பார்க்கக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக விரும்புகிறார், உயர்த்தும்படியாக விரும்புகிறார். அதற்காகவே உலக தோற்றத்துக்கு முன்னமே கர்த்தர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை குறித்து சந்தோஷப்பட்டு கை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண விரும்புகிறீர்கள்? ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிமிர்ந்து நின்றவர்களாக, நம்முடைய தலைகளை உயர்த்தினவர்களாக, கரங்களை உயர்த்தினவர்களாக, ஆண்டவரே இன்றைக்கு நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பது எல்லாம் உம்முடைய சுத்த கிருபை, சுத்த கிருபை. எனக்கு நல்ல கொடுத்த வீட்டுக்காக நன்றி, மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக, கொடுத்த வேலைக்காக, ஆரோக்கியத்திற்காக, ஆண்டவரே அனுகூலமான ஆசீர்வாதங்களுக்காக, கொடுத்த நல்ல திருச்சபைக்காக, போதகர்களுக்காக, ஆண்டவரே எல்லாவற்றிற்கு மேலாக நீரே எங்கள் நீதி, நீரே எங்கள் ஞானம், நீரே எங்கள் பரிசுத்தம், நீரே எங்கள் மீட்பு, எங்களுக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிறீர். மேன்மை பாராட்டுகிற ஆண்டவரே எவனாக இருந்தால் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். ஹல்லேலூயா. எல்லாம் உம்முடைய கிருபை. கை உயர்த்தி வாய் திறந்து சொல்லுங்கள், எல்லாம் உம்முடைய கிருபை, எல்லாம் உம்முடைய தயவு. நாங்கள் இப்பொழுது இருப்பதை பார்க்கலாம் 1000 மடங்கு நாங்கள் ஆசீர்வாதமா இருக்க முடியும். எங்கள் உள்ளங்களை மனத்தாழ்மையினால் நிரப்பும், எங்கள் கண்களை பிரகாசமுள்ளதாக மாற்றும், எங்கள் மனதை புதிதாக்கும், எங்கள் வாழ்க்கையை மறுரூபமாக்கும். உம்முடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். கைதட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என்னுள்ளம் புகழ்ந்து பாடும், இனி மௌனமாயிருப்பதில்லை. என்னுள்ளம் புகழ்ந்து பாடும், இனி மௌனமாயிருப்பதில்லை. கர்த்தாவே என் தெய்வமே, என்னை கரம் பிடித்த மெய் தெய்வமே. கர்த்தாவே என் தெய்வமே, என்னை கரம் பிடித்த மெய் தெய்வம். மறுபடியுமா, என்னுள்ளம் புகழ்ந்து, என்னுள்ளம் புகழ்ந்து பாடும்,
இனி மௌனமாயிருப்பதில்லை. இயேசுவே என்னுள்ளம் புகழ்ந்து பாடும், இனி மௌனமாயிருப்பதில்லை. கர்த்தாவே என் தெய்வமே, என்னை கரம் பிடித்த மெய் தெய்வமே. கர்த்தாவே என் தெய்வமே, ஓ என்னை கரம் பிடித்த மெய் தெய்வமே. உம்மை புகழ்ந்து பாடுவேன், இயேசுவை மகிழ்ந்து கொண்டாடுவேன். உம்மை புகழ்ந்து பாடுவேன், நான் மகிழ்ந்து கொண்டாடுவேன். புகழ்ந்து உம்மை புகழ்ந்து பாடுவேன், இயேசுவை மகிழ்ந்து கொண்டாடுவேன். உம்மை புகழ்ந்து பாடுவேன், நான் மகிழ்ந்து கொண்டாடுவேன். உம்மை மகிழ்ந்து கொண்டாடுவேன்.